பெரிய பெரிய காங்கிரீட் கட்டிடங்களும் ஆடம்பர கார்களும் நிறைந்த அந்த பெருநகரத்தில் ஒரு மூலையில் அமைதியும் பிரம்மாண்டமும் கலந்த அந்த பங்களா நின்று கொண்டிருந்தது. வீட்டின் முகப்பில் அன்பு இல்லம் என்று தமிழ் எழுத்துக்கள் பளிச்சிட்டன. அந்த பிரம்மாண்ட வாசலின் முன்னே ஒரு புதிய நடுத்தர ரக கார் வந்து நின்றது. காரின் பின் இருக்கையில் பட்டுப்புடவையும் கழுத்து நிறைய நகைகளும் கைகளில் புதுமண பெண்ணிற்கே உரிய மருதாணி சிவப்போடும் அமர்ந்திருந்தேன். நான் ஷாலினி. என் இதயம் அப்போது ஒரு நிமிடம் வேகமாக துடிக்க தொடங்கியது. நடுத்தர குடும்பத்தில் எளிய சூழலில் பெற்றோரின் பாச பாதுகாப்பில் வளர்ந்த எனக்கு இந்த ஆடம்பரமான சூழல் ஒருவித பிரம்மையை தந்தது. கடந்த மாதம்தான் எனக்கும் ரமணனுக்கும் திருமணம் நடந்தது. ரமணன் ஒரு பெரிய தொழில் அதிபர், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்று என் பெற்றோர் பார்த்து பார்த்து செய்த திருமணம் இது. என்ன சாலினி, என்ன யோசனை? கார் வீட்டுக்குள்ள வந்தாச்சு, இறங்குங்க. என் கணவர் ரமணனின் கனிவான குரல் கேட்டு நான் என் சிந்தனையில் இருந்து மீண்டேன். அவர் முகம் எப்போதுமே ஒரு புன்னகையோடு தான் இருக்கும். அவரிடம் இருந்த அந்த பண்பான குணம்தான் என்னை அவரிடம் அதிகம் ஈர்த்தது. காருக்கு வெளியே வந்த கதவை திறந்து அவர் எனக்கு கை கொடுத்த போது என் பயம் கொஞ்சம் குறைந்தது. நான் காரை விட்டு இறங்கியதும் அந்த பெரிய பங்களாவின் பிரம்மாண்டமான நிலக்கதவு திறந்தது. அங்கே ஒரு பெரிய கூட்டமே நின்று கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு பட்டு தட்டில் குங்குமமும் கற்பூரமும் ஏந்தி புன்னகையோடு நின்று கொண்டிருந்தார் சிகா அக்கா. சிகா அக்கா ரமணன் மற்றும் அவரது அண்ணன் பிரகாஷின் மூத்த சகோதரி. சுமார் 35 வயது இருக்கும் என்று ரமணன் சொல்லி இருந்தார். ஆனால் அவரது முகத்தில் இருந்த கம்பீரமும் அதே சமயம் கண்கள் காட்டிய அளவற்ற அமைதியும் அவர் இந்த வீட்டின் சாதாரண பெண் அல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் அச்சான் என்பதை எனக்கு புரிய வைத்தது. சிகா அக்கா என்னை நோக்கி வந்து நெற்றியில் திலகமிட்டு ஆரத்தி எடுத்தார். கற்பூர புகை காற்றில் கரைந்த போது அவர் என் கைகளை பற்றி கொண்டு, வாமா சாலினி, இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் இல்ல, ஒரு மூத்த மகளா நீ எல்லா சந்தோஷத்தையும் பெறணும், உள்ளவா என்று கனிவோடு வரவேற்றார். அவர் குரலில் இருந்த அந்த தாய்மை எனக்கு திருமணம் முடிந்து என் அம்மாவை பிரிந்து வந்த ஏக்கத்தை ஒரு நொடியில் துடைத்தெறிந்தது. வீட்டிற்குள் நுழைந்த போது வரவேற்பறையின் சோபாவில் ஒரு பெண் காலின் மேல் கால் போட்டுக்கொண்டு கையில் மொபைலை நோண்டிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள்தான் உமா, என் சகலை, அதாவது ரமணனின் அண்ணன் பிரகாஷின் மனைவி. அவளுக்கு திருமணமாகி 1 வருடம்தான் ஆகிறது. அருகில் ஒரு தொட்டிலில் அவளது 3 மாத ஆண் குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது. உமாவை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண் என்பதும் சற்றே தலைக்கணம் பிடித்தவள் என்பதும் அவளது உடல் மொழியிலேயே தெரிந்தது. நான் உள்ளே வந்ததை கண்டும் காணாதது போல் அவள் அமர்ந்திருந்த விதம் எனக்குள் ஒரு சிறிய நெருடலை ஏற்படுத்தியது. அப்போது அங்கே வந்த பிரகாஷ், அண்ணன் வாங்க சாலினி, நல்லா இருக்கீங்களா என்று நலம் விசாரித்தார். அவர் ஒரு அமைதியான மனிதராக தெரிந்தார். மாலை நேரம் நெருங்கியதும் சிகா அக்கா என் அறைக்கு வந்து என்னை தட்டி கொடுத்தார். சாலினி, புது இடம், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளு. இந்த வீட்டுல ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்க. நீ சமையலறை பக்கமோ வேற எந்த வீட்டு வேலைக்கோ கையை வைக்க கூடாது. அதையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ சந்தோஷமா நிம்மதியா ஓய்விடு என்று அன்போடு கட்டளையிட்டார். இரவு ரமணன் அறைக்குள் வந்தபோது நான் ஜன்னல் வழியே அந்த பெரிய தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தேன். ரமணன் பின்னால் வந்து என் தோள்களை தொட்டார். என்ன சாலினி, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? அக்கா உன்கிட்ட பேசுனாங்க தானே என்று கேட்டார். ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அக்கா ரொம்ப அன்பா இருக்காங்க. எனக்கு என் அம்மாவோட ஞாபகமே வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. ஆனா என்று நான் லேசாக இழுத்தேன். என்ன ஆனா? ஏதாச்சும் குறையா? இல்லைங்க, உங்க அம்மா அப்பாவை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க எப்போ? ரமணனின் முகம் சட்டென்று கொஞ்சம் மாறினாலும் உடனே அதை மறைத்து கொண்டு, நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே இறந்துட்டாங்க சாலினி. எனக்கு அப்போ வெறும் 2 வயசு, அண்ணனுக்கு 4 வயசு, அக்காவுக்கு 10 வயசு. அதுக்கப்புறம் அக்கா தான் எங்களை வளர்த்தாங்க. நம் வீட்டில் இப்போ எதற்கும் குறைவில்லை சாலினி. நீ எதற்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் என்றார் மிகுந்த அன்போடு. அவரது பேச்சும் சிகா அக்காவின் கனிவும் இந்த வீட்டில் எனக்கு கிடைத்த மரியாதையும் என்னை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர வைத்தது. இவ்வளவு நல்ல கணவனும் தாயை போன்ற ஒரு அக்காவும் கிடைக்க நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று என் மனதிற்குள் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டேன். ஆனால் அந்த பெருமையும் சந்தோஷமும் நீண்ட நாட்கள் நீடிக்கப் போவதில்லை என்பதும் அந்த பிரம்மாண்ட பங்களாவின் சுவர்களுக்குள் ஒரு பெரிய பாச போராட்டமும் பேராசையும் மறைந்திருக்கிறது என்பதும் அந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. திருமணம் முடிந்து அந்த வீட்டிற்குள் வந்த முதல் சில நாட்கள் காட்டிய அந்த தற்காலிக சொர்க்கம் நாட்கள் நகர நகர மெல்ல கரைய தொடங்கியது. எந்த ஒரு பெரிய பங்களாவின் ஆடம்பரமும் அங்கு வாழும் மனிதர்களின் உண்மையான குணங்களை நீண்ட நாட்களுக்கு மூடி மறைத்துவிட முடியாது என்பதை நான் உணரத் தொடங்கினேன். அந்த
மாபெரும் மாளிகையின் நிஜமான முகங்கள் ஒவ்வொன்றாக என் கண்முன்னே அவிழ்ந்தன. வீட்டின் விடியல் எப்போதுமே சிகா அக்காவின் சுறுசுறுப்போடு தான் தொடங்கும். அதிகாலை 5 மணிக்கே எழுந்து வீட்டின் அன்றாட பொறுப்புகளை ஒரு தாயை போல கவனித்துவிட்டு 8 மணிக்கெல்லாம் அவர் பளபளப்பான புடவையில் அலுவலகத்திற்கு தயாராகி விடுவார். அவரோடு சேர்த்து பிரகாஷ் அண்ணனும் என் கணவர் ரமணனும் கிளம்புவார்கள். அவர்கள் கிளம்பும் அந்த 1 மணி நேரம் வீடு பரபரப்பாக இருக்கும். சிகா அக்கா தான் காரின் முன் சீட்டில் அமர்வார். அவரது முகத்தில் இருக்கும் அந்த தீர்க்கமான கம்பீரம், அவர்தான் அந்த ஒட்டுமொத்த பிசினஸையும் ஃபேக்டரியையும் முன்னின்று நடத்துகிறார் என்பதை பறைசாற்றும் தம்பிகள் இருவரும் அவருக்கு பின்னால் தான் கனிவோடு நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் மூவரும் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு அந்த பிரம்மாண்ட பங்களாவில் ஒரு விசித்திரமான நிசப்தம் குடியேறும். சமையல் செய்ய, வீட்டை பெருக்க என ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் இருந்ததால் எனக்கு செய்வதற்கு எந்த வேலையும் இருக்கவில்லை. ஆரம்பத்தில் இது சுகமாக இருந்தாலும் போக போக தனிமை என்னை வாட்டத் தொடங்கியது. போர் அடித்ததால் என் சகலை உமாவை தேடி அவளது அறைக்கு செல்ல முடிவெடுத்தேன். நாங்கள் இருவரும் இந்த வீட்டின் மருமகள்கள். நமக்குள் ஒரு நல்ல நட்பு உருவானால் இந்த தனிமை மறையும் என்று நான் வெகுளியாக நம்பினேன். ஆனால் உமாவின் அறை கதவை தட்டி நான் உள்ளே நுழையும் போதெல்லாம் எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவளது அறை முழுக்க விலை உயர்ந்த வாசனை திரவியங்களின் மனமும் பிராண்டட் ஆடைகளும் சிதறி கிடக்கும். அவள் எப்போதுமே கட்டிலில் சாய்ந்து கொண்டு தன் கையில் இருக்கும் ஐபோனை நோண்டி கொண்டிருப்பாள். ஒரு நாள் மதியம் அவளது 3 மாத குழந்தை தொட்டிலில் அசைந்து கொண்டிருக்க நான் மெதுவாக அவள் அருகே சென்றேன். உமா அக்கா, பாப்பா தூங்கிட்டானா? அவனுக்கு பால் கொடுத்தீங்களா என்று மிகவும் அன்போடு அக்கறையோடு கேட்டேன். அவள் தன் மொபைலில் இருந்து கண்களை கூட எடுக்காமல் முகத்தை கடுக்கென்று வைத்துக்கொண்டு தூங்குறான் என்று ஒற்றை வார்த்தையில் முணுமுணுத்தாள். அவளது அந்த பதில் என் முகத்தில் அரைந்தது போல் இருந்தது. நான் அவளுக்கு பக்கத்தில் அமர முயன்ற போது அவள் சலிப்போடு நெளிந்து, எனக்கு இப்போ கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு சாலினி, அப்புறம் பேசலாம் என்று நேருக்கு நேர் பார்க்காமல் சொன்னாள். அவளது உடல் மொழியிலேயே என்னிடம் பேசுவது அவளுக்கு பிடிக்கவில்லை என்பது அப்பட்டமாக தெரிந்தது. பிறகுதான் வேலைக்காரி பார்வதியின் மூலமாக எனக்கு அந்த உண்மை புரிந்தது. உமா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் இருந்து வந்தவள். அவளது தந்தை ஒரு பெரிய தொழிலதிபர். ஆனால் நானோ ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் சாதாரண அரசு ஊழியரின் மகளாக பிறந்தவள். நான் இந்த வீட்டுக்கு வந்ததே உமாவிற்கு பிடிக்கவில்லை. அவளது பார்வையில் நான் அவளுக்கு நிகரானவள் அல்ல. அந்த பணக்கார திமிரும் நடுத்தர குடும்பத்து பெண் என்ற இலக்காரமும் தான் அவளை என்னிடம் அப்படி வறட்சியாக நடந்து கொள்ள வைத்தது. இப்படியே நாட்கள் நகர்ந்த நிலையில் ஒரு நாள் இரவு 9 மணி இருக்கும். சிகா அக்காவும் ரமணனும் வழக்கம் போல வேலை முடிந்து களைப்புடன் வீடு திரும்பினர். வரவேற்பறையில் நான் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் சிகா அக்கா தன் கையில் இருந்த ஃபைல்களை சோபாவில் வைத்துவிட்டு நேராக என்னிடம் வந்தார். என் தலைமுடியை கோதிவிட்டு, என்ன ஷாலினி, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? டயர்டா இருக்கியா? நான் காலையில சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எந்த வேலையாவது செஞ்சு கஷ்டப்பட்டியா என்று தாயுள்ளத்தோடு விசாரித்தார். இல்லை அக்கா, நான் சும்மா தான் இருந்தேன். நீங்க தான் ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல என்று நான் அவர் மீது காட்டிய உண்மையான பாசத்துடன் கூறினேன். அப்போதுதான் பிரகாஷ் அண்ணனும் உமாவும் மேலே இருந்து கீழே வந்தார்கள். சிகா அக்கா இவ்வளவு நேரம் கழித்து வீட்டிற்கு வந்திருக்கிறார், முகம் வாடி போயிருக்கிறது என்ற எந்த கவலையும் உமாவின் முகத்தில் இல்லை. அவள் சிகா அக்காவை ஒரு மனித பிறவியாக கூட மதிக்காமல் அவரை கடந்து கொண்டு தன் கணவர் பிரகாஷின் கைகளை பற்றி கொண்டாள். பிரகாஷ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அறைக்கு வாங்க என்று சிகா அக்காவின் முன்னிலையிலேயே அவரை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு தன் கணவரை மட்டும் அழைத்து கொண்டு மேலே சென்றாள். பிரகாஷும் தன் அக்காவை திரும்பி பார்க்காமல் அவளோடு மௌனமாக நடந்து சென்றான். சிகா அக்காவிற்கு அந்த வீட்டில் பெரிய மரியாதை இல்லை என்பதை நான் முதலாக அன்றுதான் மிக நெருக்கமாக உணர்ந்தேன். தன் தம்பிகளுக்காக, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் வசதிக்காக தன் இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி உழைக்கும் அந்த அக்காவை மூத்த அண்ணனும் அண்ணியும் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்ற கசப்பான உண்மை என் நெஞ்சை சுட்டது. எல்லாவற்றையும் விட கொடுமை, சிகா அக்காவின் முகத்தில் அதற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. மாறாக பழகி போன ஒரு ஏமாற்றத்தின் புன்னகை மட்டுமே அவரிடம் எஞ்சி இருந்தது. உமா அன்று காட்டிய அலட்சியமும் அதை சிகா அக்கா சகித்து கொண்ட விதமும் என் மனதை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அந்த பிரம்மாண்ட பங்களாவின் இருள் சூழ்ந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் புதைந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. சிகா அக்கா ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை? 35 வயதுக்கு மேல் ஆகியும் தன் அழகையும் இளமையையும் தொலைத்துவிட்டு இரவும் பகலும் தம்பிகளின் குடும்பத்திற்காகவும் இந்த பிசினஸிற்காகவும் மட்டுமே உழைத்து கொண்டிருக்கும் அவரது இந்த தியாகத்தின் பின்னணி என்ன? இத்தனை கேள்விகள் என் மனதில் ஆழமாக வைத்து கொண்டே இருந்தன.
ஒரு நாள் இரவு வழக்கத்தை விடவும் வீடு சீக்கிரமாகவே அடங்கி போனது. என் கணவர் ரமணன் அலுவலக வேலைகளின் களைப்பால் சீக்கிரமாகவே சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு சென்று ஆழமாக உறங்கிவிட்டார். ஆனால் மாடி அறையிலிருந்து வந்த சிகா அக்காவின் அறையில் மட்டும் இன்னும் வெளிச்சம் தெரிந்தது. அவர் ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருப்பது ஜன்னல் வழியே தெரிந்தது. இந்த தனிமையான நேரத்தை பயன்படுத்தி அவரிடம் பேச வேண்டும் என்று என் உள்ளுணர்வு சொல்லியது. வேலைக்காரர்கள் எல்லாரும் தங்களின் அறைகளுக்கு சென்று விட்டதால் நானே சமையலறைக்கு சென்றேன். சிகா அக்காவிற்காக பாசத்துடன் என் கையால் ஒரு கப் சுட சுட காஃபியும் சில காரசாரமான பலகாரங்களையும் தட்டில் அடுக்கி கொண்டேன். எப்படியாவது அவரிடம் இன்று நெருங்கி பழகிவிட வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் அவரது அறையை நோக்கி மாடி படிகளில் ஏறினேன். அவரது அறை கதவு லேசாக திறந்திருந்தது. நான் கதவை மெதுவாக டக் டக் என்று தட்டினேன். அறையின் உள்ளே சிகா அக்கா பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் தன் உடம்பில் ஒரு அழகான வாசனை திரவியத்தை தெளித்து கொண்டிருந்தார். கதவு சத்தம் கேட்டதும் சட்டென்று பதற்றத்துடன் தன் கையில் இருந்த பர்ஃப்யூம் பாட்டிலை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பினார். என்னை வாசலில் கண்டதும் அவரது பதற்றம் மறைந்து முகத்தில் ஒரு நளினமான புன்னகை பூத்தது. அடடா சாலினி, நீ ஏன் கதவை தட்டிக்கிட்டு தயங்கிக்கிட்டு நிக்கிற? உள்ள வாமா, இது உன் வீடு. நீ எப்போ வேணும்னாலும் என் அறைக்கு வரலாம். இதுக்கு கதவை தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீ இந்த வீட்டுக்கு மருமகள் மட்டும் இல்ல, எனக்கு என் சொந்த தங்கை மாதிரி என்றார் மிகுந்த கனிவோடு. அக்காவின் அந்த அன்பான வார்த்தைகள் என் நெஞ்சை தொட்டன. இல்லை அக்கா, நீங்க ரொம்ப நேரமா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? அதான் உங்களுக்காக காஃபி அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தேன் என்று தட்டை நீட்டினேன். அவர் முகத்தில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் போட்டி போட்டன. எனக்காக காஃபியா என்று கேட்டபடியே அதை வாங்கி கொண்டார். பின்னர் தன் படுக்கையில் அமர்ந்து எனக்கும் அருகில் அமருமாறு கை காட்டினார். காஃபியை ஒரு சிப் அருகியவர், காஃபி ரொம்ப அருமையா இருக்கு சாலினி, ஆனா எதுக்கு நீ இந்த நேரத்துல கஷ்டப்படுற? வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாமே என்றார். நான் மெதுவாக அவர் அருகில் நகர்ந்து அமர்ந்து கொண்டேன். இருக்கட்டும் அக்கா, நான் இந்த வீட்டுக்கு வந்து 20 நாளுக்கு மேல ஆகுது. ஆனா உங்ககிட்ட இன்னும் நான் மனசு விட்டு பேசவே இல்லை. நீங்க எப்பவும் ஆபீஸ் ஃபேக்டரின்னு பிஸியாவே இருக்கீங்க. உமா அக்காவும் அவங்க பாட்டுக்கு அவங்க அறையிலேயே இருக்காங்க. எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் என்றேன். சிகா அக்கா புன்னகைத்தபடி காஃபியை குடித்து முடித்தார். அவரது முகத்தை நான் மிக அருகில் அன்றுதான் பார்த்தேன். 35 வயதுதான் என்று ரமணன் சொல்லி இருந்தார். ஆனால் அந்த பளிங்கு போன்ற முகத்தில் ஆங்காங்கே சுருக்கங்கள் விழுந்திருந்தன. கண்கள் மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டன. தன் உடலை அவர் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாலும் கடுமையான உழைப்பு அவரது இளமையை கொஞ்சம் சீக்கிரமாகவே உறிஞ்சி இருப்பது போல எனக்கு தோன்றியது. ரமணன் ஒரு முறை சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆபீஸில் இருக்கும் ஊழியர்கள் எல்லாரும் சிகா அக்காவை அக்கா அம்மா என்றுதான் கூப்பிடுவார்களாம். 2 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண்ணின் முதிர்ச்சியும் பொறுப்பும் அவரிடம் தெரிந்தது. சற்றே தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அக்கா, நான் உங்ககிட்ட உங்க வாழ்க்கையை பத்தி உன்னை கேட்கலாமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றேன் தாழ்ந்த குரலில். அவர் தன் கையில் இருந்த காஃபி கப்பை அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு என்னை நேராக பார்த்து சிரித்தார். கேளுமா சாலினி, நமக்குள்ள என்ன தயக்கம், என்ன விஷயம் என்றார். நான் அவரது கண்களை பார்த்தபடி கேட்டேன். அக்கா, நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இவ்வளவு பெரிய பிசினஸை தனியாளா நின்று நடத்துறீங்க. ஆனா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருக்கீங்க? கடந்த காலத்துல யாரையாவது காதலிச்சிங்களா? இல்ல கல்யாணம் வேண்டாம்னு முடிவெடுக்க வேற ஏதும் பலமான காரணம் இருக்காக்கா? என் கேள்வி காற்றில் எதிரொலித்த அந்த நொடி சிகா அக்காவின் முகத்தில் இருந்த புன்னகை சட்டென்று மறைந்தது. அவரது கண்கள் ஒரு நிமிடம் நிலை குத்தி நின்றன. என் கேள்வி அவரது இதயத்தின் ஏதோ ஒரு ஆழமான, யாருக்கும் தெரியாமல் பூட்டி வைக்கப்பட்டிருந்த வடுக்களை தொட்டுவிட்டது என்பதை அவரது முகமாற்றமும் திடீரென கசிய தொடங்கிய கண்ணீர் துளிகளும் எனக்கு அப்பட்டமாக காட்டின. என் கேள்வி அந்த அறையின் அமைதியை கலைத்திருந்தது. சிகா அக்கா சில நொடிகள் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தார். அவரது பார்வையில் ஏதோ ஒரு சூன்யம் தெரிந்தது. அந்த மௌனம் என் நெஞ்சை அடைப்பது போலிருக்க. தப்பா கேட்டுட்டேனா அக்கா? என்னை மன்னிச்சிடுங்க என்று நான் பதறினேன். அப்போதுதான் அவர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தன் கதிர்வீச்சு புன்னகையை மீண்டும் வரவழைக்க முயன்றார். ஆனால் இந்த முறை அந்த புன்னகையில் வலி மட்டுமே எஞ்சி இருந்தது. மெதுவாக என் கைகளை பற்றி கொண்டவர், இல்லடா ஷாலினி, நீ தப்பா எதுவும் கேட்கல. என் வாழ்க்கையில என்னை பத்தி, என் ஆசை, என் கல்யாணத்தை பத்தி இது வரைக்கும் இந்த வீட்டுல யாரும், என் தம்பிகள் கூட ஒரு நாளும் கேட்டதே இல்லை. இத்தனை வருஷத்துல நீதான் முதல் தடவையா இதை கேட்கிற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்று சொல்லும் போதே அவரது கண்கள் அணையை உடை
உடைத்து கொண்டு கலங்கின. அவர் தன் சேலை முனையால் கண்களை துடைத்து கொண்டே 30 வருடங்களுக்கு முந்தைய தன் கடந்த கால பக்கங்களை புரட்டத் தொடங்கினார். எங்க அம்மா அப்பா திடீர்னு விபத்துல இறந்து போகும்போது எனக்கு வெறும் 10 வயசுதான் சாலினி. பிரகாஷுக்கு அப்போ 4 வயசு, ரமணனுக்கு வெறும் 2 வயசு. அந்த வயசுல மரணம்னா என்னன்னே தெரியாத பச்சை மண்ணுங்க. அவங்க பெத்தவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து அந்த 2 பேருக்கும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் மாற வேண்டிய கட்டாயம் இந்த 10 வயசு பொண்ணுக்கு வந்துடுச்சு. மற்ற பிள்ளைங்க விளையாட்டு ஜாமானை வச்சு விளையாடுற வயசுல நான் என் தம்பிகளுக்கு பால் பாட்டிலையும் சாப்பாட்டு தட்டையும் வச்சு விளையாட ஆரம்பிச்சேன். அவங்களை வாரி அணைச்சி பசியார ஊட்டி வளர்க்கிறதுக்குள்ளேயே என் விடிஞ்ச காலமும் விடியாத இரவும் என் முழு இளமை காலமும் என்னை அறியாமலே ஓடி போச்சு. அவரது குரல் தழுதழுத்தது. படுக்கையின் மெத்தியை தன் விரல்களால் வருடியபடி தொடர்ந்தார். எனக்கு 20, 25 வயசுன்னு ஒரு பெண்ணுக்கான கல்யாண வயசு வந்தப்போ கூட என் கண் முன்னாடி என் தம்பிகள் இன்னும் சின்ன பசங்களா, எதுவும் தெரியாத அப்பாவிங்களா தான் தெரிஞ்சாங்க. எனக்கு ஏகப்பட்ட நல்ல வரன்கள் வந்தது. ஆனா நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு ஆசைப்பட்டு போயிட்டா இந்த அனாதை பிள்ளைங்களை யார் கவனிப்பா? இந்த உலகம் இவங்களை ஏமாத்தி நடு தெருவுல நிக்க வச்சிடுமென்ற பயம் என் நெஞ்சுக்குள்ள எப்பவும் தீயா எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. தம்பிங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க ஒரு பெரிய ஆளா வரணுங்கிறதுக்காக என் சொந்த ஆசைகள், கனவுகள், பெண்மைக்கான தேடல்கள் எல்லாத்தையும் நானே என் கையால குழி தோண்டி புதைச்சிக்கிட்டேன். அவங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிறதா நினைச்சேன். இப்போ இதோ வயசும் 35 கடந்து போச்சு. இனிமே எனக்கு என்ன கல்யாண வாழ்க்கை என்று கூறி தன் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அவரது இந்த மாபெரும் தியாகத்தை கேட்க கேட்க என் கண்கள் பனித்து கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. தன் தம்பிகளுக்காக ஒரு பெண் தன் முழு வாழ்க்கையையும் சந்தோஷங்களையும் இளமையையும் அணுவணுவாக அழித்து கொண்டிருக்கிறாள். உலகத்தில் இப்படி ஒரு அக்காவா? ஆனால் அடுத்த கணமே என் நெஞ்சில் ஒரு பெரும் கோபக்கனல் மூண்டது. எந்த தம்பிகளுக்காக சிகா அக்கா தன் வாழ்க்கையே தியாகம் செய்தாரோ அதே தம்பிகளும் அவர்களின் மனைவிகளும் இன்று அவரிடம் காட்டும் அலட்சியம் என் மனதை சுட்டு பொசுக்கியது. இந்த வீட்டின் மற்றொரு கொடூரமான அவலத்தை நான் தினமும் கவனித்து வந்தேன். தினமும் இரவு உணவின் போது பிரகாஷ் அண்ணனும் உமாவும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சிரித்து பேசிக்கொண்டே சாப்பிடுவார்கள். என் கணவர் ரமணனும் அவர்களோடு சேர்ந்து கொள்வான். ஆனால் அந்த சாப்பாடு மேஜையில் சிகா அக்காவிற்கான நாற்காலி எப்போதுமே காலியாகத்தான் இருக்கும். அக்கா வாங்க சாப்பிடலாம் என்று இந்த வீட்டில் இருந்து ஒரு குரல் கூட அவரை அழைக்காது. அவராக எப்போது அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு வருகிறாரோ அப்போது சமையலறைக்கு சென்று ஆறிப்போன உணவை வேலைக்காரர்கள் மூலமாக வாங்கி தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொள்வார். இந்த வீட்டின் இந்த விசித்திரமான மனிதாபிமானமற்ற வழக்கமும் எல்லாவற்றையும் தந்துவிட்டு ஓரமாய் நிற்கும் அந்த தெய்வத்தை போன்ற அக்காவை இந்த குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதும் எனக்குள் ஒரு விவரிக்க முடியாத பரிதாபத்தையும் அதே சமயம் சிகா அக்காவின் மீது அளவற்ற மரியாதையையும் ஏற்படுத்தியது. உமாவின் பணக்கார திமிரையும் என் கணவர் மற்றும் மைத்துனரின் கல்லாய் உறைந்த மனங்களையும் மாற்றி சிகா அக்காவிற்கு இந்த வீட்டில் உரிய மரியாதையை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு புதிய வைராக்கியம் அன்று என் மனதில் ஆழமாக பதிந்தது. சிகா அக்காவின் கடந்த கால கண்ணீர் கதையை கேட்ட அந்த இரவுக்கு பிறகு என் மனதில் ஒரு நிமிடம் கூட நிம்மதி இருக்கவில்லை. இந்த மாளிகையில் இருக்கும் ஆடம்பர பொருட்கள் யாவும் எனக்குள் ஒருவித ஒவ்வாமையையே ஏற்படுத்தின. சிகா அக்கா தன் வாழ்க்கையை தொலைத்து உருவாக்கிய இந்த சாம்ராஜ்யத்தில் மற்றவர்கள் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அடுத்த சில நாட்கள் மௌனமாகவே நகர்ந்தன. ஒரு நாள் மாலை நான் வழக்கம் போல என் அறையில் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தேன். அப்போது என் மொபைல் போன் அடித்தது. திரையில் ரமணன் என்று பெயர் மின்னியது. நான் போனை எடுத்து காதில் வைத்ததும் மறுமுனையில் ரமணனின் குரல் மிகுந்த உற்சாகத்துடனும் துள்ளலுடனும் ஒலித்தது. ஹே மாலினி, என்ன பண்ற? சீக்கிரம் ரெடியாகு. இன்னைக்கு நாம வெளியே ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடலாம். ஆபீஸ் வேலையெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. உன்னை வெளியே கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் என்றேன். அவர் காட்டிய அந்த அன்பில் எனக்குள் ஒரு சிறிய மகிழ்ச்சி அலை அடித்தது. உண்மைதான், எந்த ஒரு புதுமண பெண்ணுக்கும் தன் கணவனுடன் தனியாக வெளியே செல்ல ஆசைப்படுவது இயற்கைதானே. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு நொடி கூட நீடிக்கவில்லை. அடுத்த கணமே என்
நினைவுக்கு வந்தது. கீழே இருண்ட தன் அறையில் தனிமையில் அமர்ந்திருக்கும் சிகா அக்காதான். இத்தனை பெரிய பங்களாவில் எல்லாரும் இருந்தும் அனாதையாக வாழும் அந்த தெய்வத்திற்கு இந்த வீட்டில் யாரும் இல்லையா? நான் சற்றே தயக்கத்துடனும் வார்த்தைகளை நிதானமாக மென்று விழுங்கியபடியும் ரமணனிடம் பேசினேன். ரமணன், எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் சீக்கிரமே தயாராகிறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை. இன்னைக்கு நம்ம கூட சிகா அக்காவையும் டின்னருக்கு கூப்பிட்டுக்கலாமா? அவங்களும் பாவம், எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் மீட்டிங் ஃபேக்டரின்னு இந்த 4 செவத்துக்குள்ளேயே முடங்கி உழைச்சிட்டு இருக்காங்க. நாம எல்லாரும் ஒன்னா ஒரு குடும்பமா வெளியே போனா அக்காவுக்கும் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்ல. எவ்வளவு நல்லா இருக்கும் என்றேன் மிகவும் பவ்யமாக. இதை நான் சொல்லி முடித்த அடுத்த கணமே போனின் மறுமுனையில் ஒரு பயங்கரமான மௌனம் நிலவியது. அடுத்த நொடி ரமணனின் குரலில் இருந்த உற்சாகம் எல்லாம் மறைந்து அனல் பறக்கும் கோபம் வெடித்தது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சாலினி? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு விவஸ்தை இருக்கா என்று கத்தினார். நான் அவரது திடீர் கோபத்தால் அதிர்ந்து போய், ஏன் ரமணன், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் என்று பதறினேன். நான் உன்னை மட்டும் தான் கூப்பிடுறேன். நீயும் நானும் மட்டும் தனியா போகணும்னு நினைச்சி நான் பிளான் பண்ணா நீ தேவையில்லாம அக்காவை நடுவுல கொண்டு வர்ற. நம்ம கல்யாணமாகி 2 மாசம் முடிய போகுது. பிசினஸ் பிஸியில உன்னை இன்னும் நான் ஒரு நல்ல ஹனிமூன் கூட கூட்டிட்டு போகல. ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலைகளுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு உனக்காக டைம் ஒதுக்கி ஒரு அழகான ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு ஃபோன் பண்ணா நீ அக்கா அக்கான்னு அக்கா புராணத்தை ஆரம்பிக்கிற என்று ரமணன் கோபத்தில் மூச்சிரைத்தார். இல்லை ரமணன், அக்கா பாவம். அவங்க இந்த வீட்டுக்காக எவ்வளவு செஞ்சு இருக்காங்க. அவங்களை நாம இப்படி தனியா விடுறது நியாயமே இல்லை என்று நான் அவருக்கு புரிய வைக்க முயன்று வார்த்தைகளை இழுத்தேன். போதும் நிறுத்து சாலினி. அக்கா பாவம்னு உனக்கு யார் சொன்னது? அவங்க ஆபீஸ்ல பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் கூட மீட்டிங் போறாங்க. அவங்களுக்கு எப்படி வாழணும், என்ன சாப்பிடணும்னு நல்லாவே தெரியும். அவங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் சொன்ன நேரத்துக்கு நீ அமைதியா தயாராகி கீழே வந்து நில். தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு என் மூடை கெடுக்காதே என்று மிக கொடூரமாக கத்திவிட்டு நான் மறுபடி பேசுவதற்கு கூட இடம் தராமல் போனை டக்கென்று கட் செய்தார். அன்று எனக்கு வெளியில் செல்லவே பிடிக்கவில்லை. கண்ணாடியின் முன்னால் நின்று அரைகுறையாக தயாராகும் போது என் கண்கள் பணித்தன. சிகா அக்காவுக்கு இந்த வீட்டின் மீதும் தன் தம்பிகள் மீதும் இருக்கும் பாசத்தில் 1% கூட இந்த தம்பிகளுக்கு அவரிடம் இல்லை என்பதை நினைத்து என் மனம் வெம்பியது. இரவு உணவிற்காக நாங்கள் வெளியே சென்ற போது கூட என் முகம் வாடியே இருந்தது. ரமணன் என்னிடம் சகஜமாக பேச முயன்றார். ஆனால் என்னால் மனப்பூர்வமாக சிரிக்க முடியவில்லை. என் மனதில் இந்த குடும்பத்தின் கட்டமைப்பு தெளிவாக புரிந்தது. பிரகாஷ் அண்ணனும் உமாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர்கள் தங்களின் ஆடம்பர உலகத்தில் தங்களின் குழந்தையோடு சுயநலமாக மௌனமாக இருந்தனர். என் கணவர் ரமணனும் தன் அண்ணனுடன் ஒருவித வியாபார ரீதியான விலகலிலேயே இருந்தான். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் அண்ணன் தம்பி பாசம் கூட இவர்களிடம் இல்லை. இந்த ஒட்டுமொத்த மாளிகையிலும் உண்மையான சுயநலமற்ற பாசம் என்பது சிகா அக்கா என்ற அந்த ஒற்றை ஜீவனிடம் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த பாசத்தை இந்த உலகம் எப்படி மிதிக்கப் போகிறது என்பதை நினைத்த போதுதான் என் நெஞ்சம் நடுங்கியது. ரமணனின் கோபமும் இந்த வீட்டின் மனிதநேயமற்ற சுயநலமும் என் மனதை நாளுக்கு நாள் காயப்படுத்தி கொண்டே இருந்தன. வெளியில் ஆடம்பரமாக தெரிந்த அந்த பெரிய பங்களா உள்ளுக்குள் பாசமே இல்லாத வெற்று சுவர்களால் ஆனது என்பதை என்னால் மறக்கவே முடியவில்லை. ஆனால் விதியின் சக்கரம் எவ்வளவு கொடூரமானது என்பதை உணர்த்தும் அந்த நாள் மிக சீக்கிரமாகவே வந்தது. அது ஒரு சனிக்கிழமை மதியம். வீடே வழக்கம் போல நிசப்தத்தில் மூழ்கி இருந்தது. உமா தன் அறையில் ஏதோ ஆங்கில தொடரை பார்த்து கொண்டிருந்தாள். நான் வரவேற்பறையில் அமர்ந்து ஏதோ ஒரு பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தேன். அப்போது என் மொபைல் போன் அலறியது. எடுத்து பார்த்தேன். சிகா அக்காவின் அலுவலக மேனேஜர் சுந்தரம் சார் கூப்பிட்டிருந்தார். நான் போனை எடுத்த அடுத்த கணமே மறுமுனையில் அவரது குரல் பதற்றத்தில் நடுங்கி கொண்டிருந்தது. ஹலோ, ஷாலினி அம்மாவா? அம்மா, ஒரு பெரிய அவசரமா? சிகா மேடம் ஆபீஸ் கேபின்ல ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே திடீரென்று கண்ட்ரோலை இழந்து சேர்ல இருந்து கீழே மயங்கி விழுந்துட்டாங்கம்மா. நாங்க பதறி போய் பக்கத்துல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா என்றார். என்ன சொல்றீங்க மேனேஜர் சார்? அக்காவுக்கு என்னாச்சு என்று என் கை கால்கள் பதற்றத்தில் நடுங்க தொடங்கின. நான் போனை கட் செய்துவிட்டு உடனே ரமணனுக்கும் பிரகாஷ் அண்ணனுக்கும் மாறி மாறி போன் செய்தேன். ஆனால் இருவருமே மீட்டிங்கில் இருந்ததால் போனை எடுக்கவில்லை. நான் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் ஒரு சுடிதாரை மாற்றிக்கொண்டு கீழே ஓடி வந்து டிரைவரை அழைத்தேன். அண்ணே, வண்டியை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு எடுங்க என்று பதறியபடி காரில் ஏறினேன். கார் நகரும் போது என் இதயம்
இறக்கை கட்டி பறந்தது. அக்காவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டே சென்றேன். மருத்துவமனையை அடைந்து ஐசியு வார்டை நோக்கி ஓடினேன். அங்கே வார்டுக்கு வெளியே சிகா அக்காவின் ஆபீஸ் மேனேஜர் சுந்தரம் சார் மட்டுமே ஒற்றை ஆளாக நின்று கொண்டிருந்தார். அந்த பிரம்மாண்ட மாளிகையில் வாழும் ரமணன், பிரகாஷ், உமா என குடும்பத்தில் இருந்து ஒரு ஆன்மா கூட அங்கே வரவில்லை. நான் மேனேஜரிடம் ஓடி சென்று, சுந்தரம் சார், அக்காவுக்கு இப்போ எப்படி இருக்கு? ரமணனும் அண்ணனும் இன்னும் இங்க வரலையா? நான் அவங்களுக்கு தகவல் சொல்ல ட்ரை பண்ணினேன் என்று மூச்சிறைக்க கேட்டேன். சுந்தரம் சார் முகத்தில் ஒருவித விரக்தியும் வருத்தமும் கலந்திருந்தது. அவர் தலையை குனிந்து கொண்டு, நான் மேடம் மயங்கி விழுந்த அடுத்த நிமிஷமே பிரகாஷ் சாருக்கும் ரமணன் சாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டேமா. ஆனா அவங்க இன்னைக்கு ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட ரொம்ப முக்கியமான ஆடிட்டிங் மீட்டிங் இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது, நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க, நாங்க வேலையை முடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டாங்கம்மா என்றார் வேதனையோடு. இதை கேட்டதும் எனக்கு அசிங்கமாகவும் ஆத்திரமாகவும் வந்தது. பெத்த தாய்க்கு நிகராக நின்று தங்களை வளர்த்த அக்கா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தம்பிகளுக்கு பிசினஸ் மீட்டிங் தான் முக்கியமாக தெரிந்ததா? இவ்வளவு கேவலமான மனிதர்களா இவர்கள்? அப்போது சிகா அக்காவிற்கு சிகிச்சை அளித்த முதன்மை மருத்துவர் வார்டை விட்டு வெளியே வந்தார். நான் ஓடி சென்று அவரது கைகளை பற்றி கொண்டேன். டாக்டர், டாக்டர், என் அக்காவுக்கு என்னாச்சு? அவங்க நல்லா இருக்காங்கல்ல என்று அழுது கொண்டே கேட்டேன். டாக்டர் தன் முக கவசத்தை கழற்றிவிட்டு என் முகத்தை பார்த்தார். அவரது கண்களில் தீவிரமான கவலையும் சற்றே கோபமும் இருந்தது. நீங்க சிகா மேடமிற்கு என்ன வேணும் என்று கேட்டார். நான் அவங்களோட தம்பி மனைவி டாக்டர் என்றேன். டாக்டர் ஒரு பெருமூச்சு விட்டு, பாருங்க ஷாலினி, சிகா மேடமிற்கு இந்த உடல்நல பாதிப்பு ஏதோ இன்னைக்கு நேத்து வந்தது இல்லை. இது பல வருடங்களா அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு தீவிரமான பிரச்சனை. அவங்களுக்கு ஹை பிளட் பிரஷர் மற்றும் கடுமையான வேலைப்படு காரணமா ஏற்கனவே ஹார்ட்ல லேசான பிளாக்ஸ் இருந்தது. அவங்க பல முறை எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் தம்பிகளை கவனிக்கணும், பிஸ்னஸை பார்க்கணும்னு சொல்லி முழுசா குணமாகிறதுக்கு முன்னாடியே கட்டாயப்படுத்தி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. மெடிசன் செய்யும் ஒழுங்கா சாப்பிடுறது இல்லை என்றார். அவர் சற்றே நிறுத்திவிட்டு என் நெஞ்சை பிளக்கும் அந்த செய்தியை கூறினார். ஆனா இந்த முறை நிலைமை ரொம்ப சீரியஸ். அவங்களுக்கு கடுமையான பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்களோட இடது பக்க உடம்பு, அதாவது இடது கையும் இடது காலும் முழுமையா செயலிழந்து போயிருக்கு. அவங்களால இப்போதைக்கு எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியாது, பேசக்கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்றார். டாக்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. என் கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. நெஞ்சில் ஒரு விவரிக்க முடியாத பயங்கரமான வலி பிறந்தது. அக்கா அந்த மாளிகையின் மகாராணி ஒரு பக்கம் செயலிழந்து படுக்கையில் கிடக்கிறாரா? தன்னை உருக்கி மெழுகுவர்த்தியாக தம்பிகளின் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்த அந்த தெய்வம் இவ்வளவு பெரிய நோயோடு தான் இத்தனை காலம் தனியாக போராடி இருக்கிறாரா? அதை இந்த வீட்டில் இருக்கும் ஒரு நரிக்கு கூட தெரியாமல் தன் நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி மறைத்திருக்கிறாரா? தன் தம்பிகளுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று நினைத்து மறைத்தாரா? அல்லது சொன்னாலும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற ஏமாற்றத்தால் மறைத்தாரா? மருத்துவமனையின் அந்த நீண்ட வறண்டாவில் அனாதையாக நின்று கொண்டு நான் சிகா அக்காவின் நிலையை நினைத்து கதறி அழத் தொடங்கினேன். டாக்டர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருக்க என் கைகள் நடுங்க நள்ளிரவை நோக்கி நகரும் கடிகார முட்களை பார்த்தபடி மீண்டும் ரமணனின் எண்ணிற்கு அழைத்தேன். இந்த முறையும் அவன் போனை எடுக்கவில்லை என்றால் நேராக அலுவலகத்திற்கே சென்று விடலாம் என்ற ஆத்திரத்தோடு தான் அழைத்தேன். அதிர்ஷ்டவசமாக இந்த முறை போன் எடுக்கப்பட்டது. மறுமுனையில் ரமணனின் குரல் கேட்கும் முன்பே என் நெஞ்சில் தேங்கி கிடந்த ஆத்திரமும் அழுகையும் ஒன்றாக வெடித்தது. ரமணன், அக்காவுக்கு இவ்வளவு உடம்பு முடியாம உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காங்க. நீங்க இன்னும் ஏன் வரல? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா என்று கத்தினேன். மறுமுனையில் ரமணனின் குரலில் எந்த பதற்றமும் இல்லை. மாறாக வழக்கம் போல அதே அலட்சியம்தான் இருந்தது. ஏன் ஷாலினி இப்படி போன் பண்ணி கத்துற? ஆபீஸ்ல ஃபாரின் ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, நான் தான் மேனேஜர் சுந்தரத்தை அங்கே அனுப்பி இருக்கேன்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் என்றான் மிகவும் சாதாரணமாக. அவனது அந்த பதில் என் எஞ்சி இருந்த பொறுமையையும் சுட்டெரித்தது. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ரமணன்? இல்லை மனித தன்மை தான் இருக்கா? அக்காவுக்கு என்ன சாதாரண காய்ச்சலா வந்திருக்கு? பக்கவாதம் வந்திருக்கு ரமணன். அவங்க உடம்புல ஒரு பக்கம் முழுசா செயலிழந்து போயிருக்கு. நான் இங்க வந்து 2 மணி நேரத்துக்கு மேலாகுது. இந்த ஊரே வியந்து பார்க்குற அன்பு இல்லம். குடும்பத்துல
குடும்பத்துல இருந்து ஒரு ஆண்மகன் கூட இங்க இல்ல. உங்களுக்கு பெத்த தாய்க்கு சமமான அக்காவை விட அந்த பணமும் பிசினஸும் தான் முக்கியமா என்று அழுது கொண்டே வார்த்தைகளால் அவனை சாடினேன். என் வார்த்தைகள் அவனை காயப்படுத்தியதோ இல்லையோ, அவனது ஆணவத்தை கிளறிவிட்டது. நீ ரொம்ப ஓவரா பேசுற சாலினி. நீ இந்த வீட்டுக்கு வந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எங்களை கேட்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? அங்கதான் உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நாங்க அங்க வந்து என்ன ஆபரேஷனா பண்ண போறோம்? தேவையில்லாம கத்தாத, போனை வை என்று ரமணன் கொடூரமாக கத்திவிட்டு போனை டக்கென்று கட் செய்தான். அதன் பிறகு என் கைகள் நடுங்க நான் 100 முறை அவனுக்கு அழைத்தேன். ஆனால் அவன் என் போனை எடுக்கவே இல்லை. சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டான். பிரகாஷ் அண்ணனுக்கு போட்டபோது அவனது போன் பிஸி என்றே வந்தது. உமாவை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. அன்று இரவு 9 மணி இருக்கும். சிகா அக்காவின் அவசர சிகிச்சை பிரிவு வார்டுக்குள் செல்ல எனக்கு மட்டும் அனுமதி கிடைத்தது. என் கால்கள் தடுமாற உள்ளே நுழைந்தேன். அங்கே அந்த பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய மகாராணி ஏகப்பட்ட மெடிக்கல் ஒயர்களும் மானிட்டர் சத்தங்களுக்கும் நடுவே அசைவற்று படுக்கையில் கிடந்தார். அவரது கண்கள் லேசாக திறந்திருந்தன. ஆனால் அந்த பார்வை தன் உடலையோ தன்னை சுற்றி இருக்கும் மருத்துவ கருவிகளையோ பார்க்கவில்லை. அவரது கண்கள் அப்படியே நிலை குத்தி அந்த ஐசியு வார்டின் இரும்பு கதவை நோக்கியே இருந்தன. தன் தம்பிகள், தன் உயிரான ரமணனும் பிரகாசும் தன் உயிரை காண ஓடி வருவார்கள் என்று அந்த தாய் நெஞ்சம் கடைசி வரை காத்து கொண்டிருந்தது. நான் மெதுவாக அவரது படுக்கைக்கு அருகில் சென்றேன். என் நிழல் பட்டதும் அக்கா தன் பார்வையை திருப்பினார். அங்கே தன் தம்பிகள் இல்லாமல் நான் மட்டும் ஒற்றை ஆளாக நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவரது கண்களின் ஓரத்தில் இருந்து சுழி தண்ணீராய் கண்ணீர் வழிந்து காதுகளில் இறங்கியது. அவர் தன் வலது கையால் என் கையை பற்ற முயன்றார். உதடுகளை அசைத்து ரமணன், பிரகாஷ் என்று ஏதோ பேச முயன்றார். ஆனால் பக்கவாதத்தின் கொடூரத்தால் அவரது உதடுகள் ஒட்டவில்லை. வார்த்தைகள் வராமல் வெறும் காற்று மட்டுமே முனகலாக வெளிவந்தது. தன் தம்பிகள் வராத அந்த ஏமாற்றம் அவரது முகத்தில் ஒரு மரண வலியை தந்தது. அக்கா, அக்கா பேசாதீங்க அக்கா, நான் இருக்கேன் அக்கா, உங்களுக்கு பயப்படாதீங்க என்று அவரது குளிர்ந்து போயிருந்த கைகளை என் இரு கைகளாலும் பற்றி கொண்டு அவர் நெற்றியில் முத்தமிட்டேன். அன்று இரவு முழுவதும் அந்த மருத்துவமனையின் குளிர்ந்த வறண்டாவிலும் அக்காவின் படுக்கை அருகிலும் நான் மட்டுமே அவரோடு இருந்தேன். தம்பிகளை பெற்றெடுத்த அக்காவுக்கு இன்று ஒரு தம்பி மனைவியாக நான் மட்டுமே துணையாக நின்றேன். விடியற் காலை 3 மணி இருக்கும். சிகா அக்காவின் கைகளை பற்றியபடியே இந்த சுயநலம் பிடித்த குடும்பத்திற்கு பாசத்தின் பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய முடிவை நான் எடுத்தேன். விடிந்தும் விடியாததுமாய் மருத்துவமனையின் ஜன்னல் வழியே சூரிய ஒளி உள்ளே நுழைந்தது. இரவு முழுக்க தூங்காமல் சிகா அக்காவின் கைகளை பிடித்தபடியே அமர்ந்திருந்ததால் என் கண்கள் வீங்கி போயிருந்தன. காலை 8 மணி இருக்கும். வார்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ரமணன். அவனை கண்டதும் எனக்குள் ஒரு சிறிய நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் அந்த நிம்மதி அடுத்த சில நிமிடங்களிலேயே பெரும் அவமானமாகவும் அதிர்ச்சியாகவும் மாறப்போகிறது என்பதை நான் அறியவில்லை. அவன் வந்தவன் நேராக சிகா அக்காவின் படுக்கை அருகே சென்று அவரது நலம் விசாரிக்கவில்லை. மாறாக டாக்டரின் கேபினுக்குள் நுழைந்தான். நானும் அவனுக்கு பின்னால் சென்றேன். டாக்டரை பார்த்ததும் ரமணன் மிகவும் சலிப்புடன், டாக்டர், இவரை நாங்கள் வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம். டிஸ்சார்ஜ் பேப்பர்ஸை ரெடி பண்ணுங்க. வீட்டில் வச்சே என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றான் தன் கை கடிகாரத்தை பார்த்தபடியே. டாக்டர் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. மிஸ்டர் ரமணன், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சிகா மேடமோட நிலைமை இன்னும் சீராகல. அவங்களுக்கு பக்கவாதம் வந்து 24 மணி நேரம் கூட ஆகல. தீவிர கண்காணிப்புல இருக்க வேண்டிய பேஷண்டை இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போறது அவங்க உயிருக்கே ஆபத்து என்றார் எச்சரிக்கும் தொனியில். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டாக்டர், உங்களுக்கு பணம் தானே வேணும். பில் எவ்வளவு வந்தாலும் நாங்க செட்டில் பண்றோம். எங்களுக்கு தினமும் ஆபீஸ் வேலையை விட்டுட்டு இங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க டைம் இல்ல என்றான் ரமணன் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல். அவனது அந்த பணத்திமிரான பேச்சை கேட்டு டாக்டர் என்னை ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு வெறுப்புடன் தலையசைத்தார். சரி, உங்க இஷ்டம். சில அவசர மருந்துகள் தரேன், ஆனா வீட்டில் வச்சு பார்த்துக்க ஒரு நிரந்தர நர்ஸை கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். டாக்டர் சென்றதும் நான் ரமணனின் கைகளை பற்றி, ஏன் இப்படி பண்றீங்க ரமணன்? அக்காவுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. பணத்தை விட அக்கா உயிர் முக்கியம் இல்லையா என்றேன் அழுது கொண்டே. தேவையில்லாம பேசாத சாலினி. உன்னை யார் இங்க நைட்டெல்லாம் இருக்க சொன்னது? முதல்ல வீட்டு
வீட்டுக்கு வந்து உன் வேலையை பார், வீட்டை பத்தின அக்கறை உனக்கு இல்லையா என்று என் மீதே கத்தினான். அன்றே மதியம் சிகா அக்கா ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக அன்பு இல்லம் பங்களாவிற்கு திரும்ப கொண்டு வரப்பட்டார். மாடிப்படிகளில் அவரை தூக்கி செல்ல முடியாது என்பதால் கீழ்த்தளத்தில் இருந்த ஒரு சிறிய அறையில் அவர் படுக்க வைக்கப்பட்டார். அவரது மூளை லேசாக வேலை செய்ய தொடங்கியதால் அவரால் மெதுவாக பேச முடிந்தது. ஆனால் உடலின் இடது பக்கம் முழுமையாக மரத்து போயிருந்ததால் அவரால் நடக்கவோ தன் கைகளை அசைக்கவோ முடியவில்லை. அந்த பிரம்மாண்ட வீட்டின் படுக்கையில் அவர் ஒரு உயிரற்ற பொம்மை போல கிடந்தார். அக்கா வீட்டுக்கு வந்த அன்றே அந்த வீட்டின் நிஜமான கொடூரம் அரங்கேறியது. மாலை நேரம் நான் சிகா அக்காவிற்கு பால் கொடுப்பதற்காக கீழே வந்து கொண்டிருந்த போது முதலாவது மாடியில் இருந்த பிரகாஷ் அண்ணனின் அறையில் இருந்து உமாவின் கத்தல் சத்தம் பயங்கரமாக கேட்டது. அந்த சத்தம் பங்களா முழுவதையும் அதிர வைத்தது. உங்க அக்கா இனிமே வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் படுத்துக்கிட்டே இருப்பாங்க போல. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகாது பிரகாஷ். என் ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி ஆளுங்க எல்லாரும் வீட்டுக்கு வரவங்க. அவங்க முன்னாடி இந்த வீட்டில் ஒரு பேரலைசிஸ் பேஷண்ட் படுத்துட்டு கிடந்தா என் மானமே போயிடும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் மருந்து வாடையும் நர்ஸு நடமாட்டமுமா இருந்தா எனக்கு பிடிக்காது. அவங்களை ஏதாவது ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் சேர்த்து தொலைங்க என்று கத்தினாள் உமா. அவள் வார்த்தைகளில் இருந்த விஷத்தை கேட்டு என் கால்கள் அப்படியே உறைந்து நின்றன. தன் தம்பிகளுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்த ஒரு பெண்ணை அவள் படுத்த படுக்கையான உடனே முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப துடிக்கிறாள். இந்த அரக்க குணப்பெண் எல்லாவற்றையும் விட கொடுமை. உமா அவ்வளவு கத்தியும் அதற்கு பிரகாஷ் அண்ணன் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. அவன் ஒரு கோழையை போல மௌனமாக தன் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அக்காவை பார்க்க கூட வராமல் அப்படியே ஆபீஸிற்கு கிளம்பி சென்றான். இதை வாசலில் நின்று கேட்ட என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தன் தம்பிகளின் எதிர்காலத்திற்காக தன் சொந்த ஆசைகளை அணுவணுவாக கொன்ற ஒரு தாய்க்கு இந்த தம்பிகள் தரும் பரிசு முதியோர் இல்லமா? இந்த அநீதியை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று என் மனதிற்குள் ஒரு பெரும் புயல் வீச தொடங்கியது. உமாவின் அந்த கொடூரமான வார்த்தைகள் என் காதுகளில் விஷமாய் பாய்ந்த பிறகு இந்த வீட்டில் சிகா அக்காவின் பாதுகாப்புக்கு நான் மட்டுமே அரணாக நிற்க வேண்டும் என்பதை ஆழமாக உணர்ந்தேன். ரமணன் வீட்டில் ஒரு ஹோம் நர்ஸை ஏற்பாடு செய்திருந்தான். ஆனால் அந்த நர்ஸ் ஏனோ கடமைக்கு மட்டுமே வேலை செய்தார். சிகா அக்கா படுத்த படுக்கையாக பேச முடியாமல் கிடந்ததை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவருக்கு சரியான நேரத்திற்கு மருந்து கொடுப்பதோ அவரது உடலை சுத்தப்படுத்துவதோ இல்லை. இதை கவனித்த நான் அந்த நர்ஸை ஓரங்கட்டிவிட்டு சிகா அக்காவின் முழு பொறுப்பையும் என் கைகளில் எடுத்தேன். காலையில் அவருக்கு பிடித்த கஞ்சியை என் கையால் காய்ச்சி ஒரு தாயை போல ஊட்டிவிட்டேன். அவரது உடலை வெந்நீரால் துடைத்து படுக்கை புண் வராமல் பவுடர் பூசி ஒரு குழந்தையைப் போல அவரை பராமரித்தேன். நான் ஊட்டும் போது சிகா அக்காவின் கண்களில் இருந்து வலியும் கண்ணீரே எனக்கு 1000 அர்த்தங்களை சொல்லியது. ஒரு நாள் மதியம் நான் சிகா அக்காவின் அறையில் அவரது கால்களை மெதுவாக பிடித்து விட்டு கொண்டிருந்தேன். அப்போது அங்கே வந்த உமா கையில் ஒரு விலை உயர்ந்த ஹேண்ட்பேக்கோடு ஆடம்பரமாக நின்று எங்களை அருவருப்போடு பார்த்தாள். சாலினி, நீ என்னவோ பெரிய தியாகி மாதிரி இதையெல்லாம் உன் சொந்த இஷ்டத்துல செய்கிற. நாளைக்கு அக்காவுக்கு உடம்பு இன்னும் மோசமானா உமா வந்து பாருன்னு என்னை கூப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். நான் அவங்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலையும் செய்ய மாட்டேன். என் ஸ்டேட்டஸுக்கும் என் குடும்ப பின்னணிக்கும் இதெல்லாம் ஒத்து வராது என்று முகத்தை சுளித்து கொண்டு தன் தோழிகளுடன் ஷாப்பிங் செல்வதற்காக காரில் ஏறி பறந்தாள். அவள் சென்ற பிறகு என் மனதில் ஒரு மாபெரும் கேள்விக்குறி எழுந்தது. சிகா அக்கா தன் தம்பிகளுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்தவர். அப்படிப்பட்டவரை இந்த தம்பிகளும் இந்த மருமகளும் ஏன் இவ்வளவு கேவலமாக நடத்துகிறார்கள்? இதன் பின்னணியில் ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கிறது என்று என் உள்ளுணர்வு கத்தியது. ரமணனிடமோ பிரகாஷ் அண்ணனிடமோ கேட்டால் உண்மை வெளிவராது. இதை அறிய நான் ஒரு அதிரடி முடிவு செய்தேன். எங்கள் பங்களாவிற்கு பக்கத்து வீட்டு பங்களாவிற்கு சென்றேன். அந்த வீடு பல வருடங்கள் பழமையான ஒரு பாரம்பரியமிக்க இல்லம். அங்கே தேவகி அம்மாள் என்ற ஒரு 70 வயது மதிக்கத்தக்க பாட்டி வசித்து வந்தார். அவர் இந்த தெருவின் மிக மூத்த குடியிருப்பு வாசி என்பதால் இந்த குடும்பத்தின் ஆரம்பகால கதைகள் அனைத்தும் அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நம்பி அங்கே சென்றேன். அவரது வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த தேவகி அம்மாள் என்னை அன்போடு நோக்கினார். நான் அவர்களிடம் சென்று என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். வணக்கம் பாட்டி, நான் பக்கத்து வீட்டு ரமணனோட மனைவி. என் பெயர் சாலினி என்றேன் பவ்யமாக. அப்படியாமா, புது மருமகள் நீதானா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. அந்த வீட்டுல சிகாவுக்கு அப்புறம் ஒரு லட்சணமான பொண்ணு இப்போதான் மருமகளா வந்திருக்கு என்று என்னை மனமாற வரவேற்று குடிக்க இளநீர் தந்தார். நான் மெதுவாக விஷயத்திற்கு வந்தேன். பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வந்தேன். சிகா அக்காவை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க தம்பிகளுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க தம்பிகளும் உமா அக்காவும் இப்போ அவங்களை ஒரு வேலைக்காரி மாதிரி
ஏன் அதை விட கேவலமா நடத்துறாங்க. இப்போ அக்காவுக்கு பக்கவாதம் வந்தும் கூட யாரும் அவங்களை வந்து பார்க்கல. ஏன் பாட்டி இந்த வெறுப்பு என்று என் மன குமுறலை கொட்டினேன். தேவகி பாட்டி என் பேச்சை கேட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். அவரது முகத்தில் ஒரு பழைய சோகம் நிழலாடியது. சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு என் அருகில் வந்து அமர்ந்தார். ஆமாமா சாலினி, நீ கேட்கிறதுல நியாயம் இருக்கு. சிகா ரொம்ப தங்கமான பொண்ணு, ஒரு தெய்வ பிறவி. ஆனா அவளோட தம்பிகள் ரெண்டும் பாசமே இல்லாத சண்டாளர்கள். நீ இப்போ பார்க்கிறியே இந்த பிரம்மாண்ட பங்களா, சொகுசு கார்கள், பல கோடி ரூபாய் பிசினஸ், இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா என்று கேட்டார். ஆமாம் பாட்டி, ரமணன் அப்படித்தான் சொன்னார் என்றேன். பாட்டி கசப்புடன் சிரித்தார். எல்லாம் போய். அவங்க அப்பா அம்மா விபத்துல இறக்கும் போது அந்த குடும்பம் கடுமையான ஏழ்மையில ஒரு வாடகை ஓட்டு வீட்டுல தான் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சிகா தன் தம்பிகளை தூக்கிக்கிட்டு நடுத்தெருவுல நின்னவள். இப்போ அவங்க வச்சிருக்கிற இந்த சாம்ராஜ்யம், இந்த பங்களா எல்லாமே சிகா என்கிற அந்த ஒற்றை பெண்ணோட ரத்தத்தாலும் கண்ணீராலும் அவளோட சொந்த உழைப்பாலும் மட்டுமே சம்பாதிச்சது. அவ தம்பிகளை படிக்க வச்சு கோடீஸ்வரர்களா ஆக்கினதே சிகாதான். ஆனா இன்னைக்கு என்று பாட்டி இழுத்தார். அவர் சொன்ன அந்த நிஜத்தை கேட்டு என் தலை சுற்றியது போல் இருந்தது. அப்படி என்றால் ரமணனும் பிரகாஷும் தங்களின் சுய உழைப்பால் உயர்ந்தவர்கள் இல்லையா? சிகா அக்கா சேர்த்த சொத்தில் அமர்ந்து கொண்டுதான் அவர்கள் இன்று ஆட்டம் போடுகிறார்களா? என் நெஞ்சில் ஒரு புதிய உண்மையும் பேராபத்தும் கலந்த அதிர்ச்சி அலை வீசத் தொடங்கியது. தேவகி பாட்டி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் இடி முழக்கமாய் ஒலித்து கொண்டிருந்தன. நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் பாட்டியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்கள் அகல விரிய, பாட்டி அப்படி என்றால் இப்போ இவங்க அனுபவிக்கிற இந்த ஆடம்பரம் எதுவுமே அவங்க அப்பாவோடது இல்லையா? ரமணன் என்கிட்ட பொய் சொன்னாரா என்று தழுதழுத்த குரலில் கேட்டேன். தேவகி பாட்டி என் கைகளை பற்றி கொண்டு உண்மைகளை அக்குவேறு ஆணிவேராக உடைக்க தொடங்கினார். ஆமாமா சாலினி, ரமணன் உன்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கான். சிகாவோட அப்பா ஒரு சாதாரண தனியார் நிறுவனத்துல சின்ன கிளார்க்கா தான் வேலை பார்த்தார். அவர் விபத்துல திடீர்னு இறந்தப்போ அந்த குடும்பத்துக்கு கால் காசு கூட மிஞ்சல. ஆனா சிகா ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அப்பாவோட இடத்துக்கு அவளை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. சிகா அதே ஆபீஸ்ல ஒரு சாதாரண பெண் ஊழியரா தன் வாழ்க்கையை தொடங்கினாள். அவளோட அபாரமான திறமையையும் நேர்மையையும் உழைப்பையும் பார்த்து அந்த கம்பெனி முதலாளிக்கு அவ மேல பெரிய மதிப்பு வந்தது. அவருக்கு வாரிசு இல்லாததால காலப்போக்கில் அந்த மொத்த பிசினஸ் பொறுப்பையும் சிகா கிட்டேயே ஒப்படைச்சார். பாட்டி ஒரு நிமிடம் நிறுத்தி ஜன்னல் வெளியே அந்த பெரிய பங்களாவை பார்த்தபடி தொடர்ந்தார். சிகா சும்மா இருக்கலாமா? பகலா உழைச்சி தூக்கத்தை தொலைச்சி அந்த பிசினஸை பல மடங்கு பெருசாக்கினாள். அதுக்கப்புறம் அவ சொந்தமாவும் புதுசா ஃபேக்டரி ஆரம்பிச்சா. அந்த உழைப்புல வந்த பணத்தை வச்சுதான் பிரகாஷையும் ரமணனையும் பெரிய பெரிய காலேஜ்ல படிக்க வச்சா. அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கோட் சூட் போட்டுக்கிட்டு கார்ல போறாங்கன்னா அதுக்கு சிகா சிந்தனை வியர்வை தான் காரணம். அவங்களுக்காக வந்த எத்தனையோ நல்ல வரன்களை என் தம்பிகள் இன்னும் வாழ்க்கையில செட்டில் ஆகல. அவங்களை நடுத்தெருவுல விட்டுட்டு நான் மட்டும் சுயநலமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லி வேண்டாம்னு மறுத்தா. ஆனா அந்த உமா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்த அன்னையில இருந்துதான் மொத்த கதையும் தலைகீழா மாறுச்சு என்று பாட்டி கோபத்தோடு கூறினாள். உமா என்ன பண்ணாங்க பாட்டி என்று பதற்றத்தோடு கேட்டேன். அந்த உமா பணக்கார வீட்டு திமிர் பிடிச்சவ மட்டும் இல்லமா, பேராசை பிடிச்ச நச்சு பாம்பு. அவ இந்த வீட்டுக்கு வந்த சில நாட்களிலேயே பிரகாஷ் மற்றும் ரமணன் ரெண்டு பேரோட காதலையும் ஒரு பயங்கரமான விஷத்தை விதைக்க ஆரம்பிச்சா. இந்த சொத்து, பிசினஸ், பங்களா எல்லாமே உங்க அப்பாவோட பூர்வீக சொத்து. உங்க அக்கா சும்மா மேனேஜர் மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கல்யாணமே பண்ணிக்காம இங்கேயே முடங்கி கிடக்கிறதுக்கு காரணமே உங்க அப்பாவோட சொத்தை கொள்ளையடிச்சு அவங்க பேர்ல மாத்திக்கணுங்கிற சதிதான்னு தப்பு தப்பா சொல்லி கொடுத்தா. அக்கா உங்களை அடிமை மாதிரி நடத்துறாங்கன்னு உமா மூளை செலவை செஞ்சாள். பாட்டி கசப்புடன் காரி உமிழ்ந்தார். அந்த முட்டாள் தம்பிகளும் பெத்த தாயை விட அந்த உமாவின் பேச்சை நம்பினாங்க. தன் அக்காவை ஒரு எதிரி போல வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சிகா படுத்த படுக்கையான உடனே அவங்களுக்கு கொண்டாட்டமா போச்சு. சிகா செத்துட்டா மொத்த சொத்தையும் பிசினஸையும் பாதியாக பிரிச்சுக்கலாம்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல அந்த சொத்து முழுக்க முழுக்க சிகாவோட சொந்த உழைப்பு, அவளோட ரத்த சம்பாத்தியம் என்று பாட்டி உண்மைகளை கூறி முடித்தார். இதை கேட்டு என் ஒட்டுமொத்த உடம்பும் ஆத்திரத்தில் நடுங்கியது. என் கணவர் ரமணனும் மைத்துனர் பிரகாஷும் இவ்வளவு பெரிய துரோகிகளா? தன் அக்காவின் உழைப்பில் படித்து அவளது காசில் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு அவளுக்கே
வஞ்சகம் செய்கிறார்களா? ஒரு பெண் தன் வாழ்க்கையே அழித்து உருவாக்கிய சாம்ராஜ்யத்தில் அமர்ந்து கொண்டு அவளையே வீட்டை விட்டு முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப துணிகிறார்களா? என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது சோக கண்ணீர் அல்ல, ஆக்ரோசமான கோப கண்ணீர். நான் தேவகி பாட்டியின் கைகளை பலமாக பற்றி கொண்டேன். பாட்டி, இந்த துரோகத்தை நான் சும்மா விடமாட்டேன். சிகா அக்காவுக்கு இந்த வீட்டில் நடந்த அநீதிக்கு நான் கண்டிப்பா நியாயம் பெற்று தருவேன். அவங்க உழைப்பை இந்த சுயநல கூட்டம் ஏமாற்ற நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இது சிகா அக்காவின் மேல் ஆணை என்று பாட்டியிடம் உறுதிப்பட சபதம் செய்தேன். பாட்டி என் தைரியத்தை பார்த்து வியந்து, நல்ல தில்லான பொண்ணுமா நீ. அந்த சிகாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. ஆனா ஜாக்கிரதை, அவங்க பணபலமும் அதிகாரமும் மிக்கவங்க என்று எச்சரித்து வாழ்த்தி அனுப்பினார். நான் நேராக அந்த பிரம்மாண்ட பங்களாவிற்குள் நுழைந்தேன். இப்போது அந்த பங்களா எனக்கு ஒரு மாளிகையாக தெரியவில்லை, துரோகிகள் வாழும் ஒரு சிறைசாலையாக தெரிந்தது. சிகா அக்காவின் அறைக்குள் நுழைந்தேன். அவர் அசைவற்று படுத்து கிடந்தார். அவரது அருகில் சென்று அமர்ந்து அவரது வலது கையை என் நெற்றியில் வைத்துக் கொண்டேன். அக்கா, உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என் கணவனாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்குரிய மரியாதையையும் சொத்தையும் நான் மீட்டு தருவேன் என்று மனதிற்குள் உறுதியாக முணுமுணுத்தேன். என் பாச போராட்டம் அங்கிருந்துதான் முறைப்படி தொடங்கியது. தேவகி பாட்டியின் மூலம் உண்மைகள் உடைந்த அந்த நாளுக்கு பிறகு என் மனதில் இருந்த பயம் யாவும் மறைந்து ஒரு பெரும் போர் வீரனின் வேகம் குடியேறியது. சிகா அக்காவை இந்த சுயநல கூட்டத்திடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் நான் கண்ணும் கருத்துமாக இருந்தேன். நாட்கள் மெல்ல உருண்டோடின. என் தூக்கம் இல்லாத இரவுகளும் அன்பான கவனிப்பும் வீண் போகவில்லை. இறைவனும் சிகா அக்காவின் தியாகத்திற்கு செவிசாய்த்தான். 3 மாத கால போராட்டத்தில் சிகா அக்காவின் உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. அவரது இடது காலிலும் கைகளிலும் லேசான அசைவுகள் தெரிந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது தழுதழுத்த குரல் இப்போது ஓரளவிற்கு தெளிவாக மற்றவர்களுக்கு புரியும் அளவிற்கு மாறியிருந்தது. ஆனால் கொடுமை என்னவென்றால், கடந்த 3 மாதங்களாக ரமணனோ பிரகாஷோ ஏன் அந்த உமாவோ ஒரு நாள் கூட கீழ்த்தளத்தில் இருக்கும் அக்காவின் அரை பக்கமே வரவில்லை. தங்களுக்கு பல கோடி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்த ஒரு ஜீவன் அதே வீட்டில் உயிருடன் இருக்கிறதா இல்லையா என்று கூட அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு நாள் மதியம் சிகா அக்காவிற்கு பழச்சாறு கொடுத்து கொண்டே நான் அவரிடம் மெதுவாக பேசினேன். அக்கா, உங்க தம்பிகள் உங்ககிட்ட ஏன் இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தேவகி பாட்டி மூலமா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அக்கா. உமா அக்கா இவங்க 2 பேரோட காதலையும் விஷத்தை கலந்திருக்காங்க. இந்த சொத்து பிசினஸ் எல்லாம் உங்க அப்பாவோடதுன்னும் நீங்க அதை ஏமாத்தா பாக்குறீங்கன்னும் இவங்களை நம்ப வச்சிருக்காங்க அக்கா. ஏன் நீங்க உண்மையை இவங்க கிட்ட சொல்லக்கூடாது? இந்த சொத்து முழுக்க உங்க ரத்த வியர்வைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அக்கா. உங்களை இவங்க இப்படி அவமானப்படுத்துறதை என்னால பார்க்க முடியல என்று என் மன குமுறலை கொட்டினேன். என் பேச்சை கேட்ட சிகா அக்கா தான் உறைந்து போயிருந்த வலது கையை மெதுவாக நீட்டி என் கைகளை பலமாக பற்றி கொண்டார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. உதடுகள் நடுங்க. வேண்டாம் சாலினி, அவங்க என் தம்பிகள். அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் என் வாழ்க்கையே கொடுத்தேன். இன்னைக்கு அவங்களுக்கு பணத்தின் மேல ஆசை வந்து என் மேல வெறுப்பு வந்திருந்தாலும் அவங்க என் பிள்ளைங்கடா. அவங்க கிட்ட போய் நான் இது என் காசு, என் சொத்துன்னு கணக்கு கேட்டு நிற்க மாட்டேன். அது என் தாயுள்ளத்துக்கு அழகில்லை என்று மௌனமாக அழுது கொண்டே கூறினார். அந்த நிலையிலும் தன் தம்பிகளை பிள்ளைகளாக பார்க்கும் அவரது மௌன புரட்சியை கண்டு நான் வியந்து நின்றேன். அன்று மாலை ரமணன் அலுவலகத்திலிருந்து வந்ததும் எப்படியாவது இந்த சொத்து விவகாரத்தை பற்றி நேருக்கு நேர் பேசி அவன் கண்ணை மறைத்திருக்கும் பேராசை திரையை கிழிக்க வேண்டும் என்று நான் உறுதியாக முடிவெடுத்திருந்தேன். ஆனால் விதியின் கொடூர கரம் அன்று வீட்டில் ஒரு பெரிய விபரீதத்தை எனக்காக காத்திருக்க வைத்திருந்தது. மாலை சரியாக 5 மணி இருக்கும். சிகா அக்காவிற்கு மாலை நேர மாத்திரைகளை கொடுப்பதற்காக நான் மாத்திரைகளையும் சுடு தண்ணீரையும் ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு அவரது அறைக்கு சென்றேன். அறை கதவை திறந்து உள்ளே நுழைந்த அடுத்த கணமே என் கையில் இருந்த தட்டு டனார் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்து சிதறியது. கட்டில் காலியாக இருந்தது. சிகா அக்கா அங்கே இல்லை. என் இதயம் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டது போல் இருந்தது. அக்கா அக்கா என்று கத்திக்கொண்டே அறையின் அட்டாச் பாத்ரூம், தோட்டம் என எல்லா இடங்களிலும் தேடினேன். அங்கே யாரும் இல்லை. பதறிப்போன நான் ஹாலுக்கு ஓடி வந்து வேலைக்காரர்களை அழைத்தேன். பார்வதி, ஏ பார்வதி, அக்கா எங்க, நர்ஸ் எங்கே என்று கத்தினேன். வேலைக்காரி பார்வதி பயந்து போய் ஓடி வந்து, அம்மா உமா அம்மா இன்னைக்கு நர்ஸுக்கு லீவ் கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க
போயிட்டாங்கம்மா. அக்கா எங்கேன்னு எங்களுக்கு தெரியாதுங்கம்மா. நாங்க சமையலறையில வேலை பார்த்துட்டு இருந்தோம் என்றால் நடுங்கிக் கொண்டே. என் தலை சுற்றியது. இன்னும் ஒழுங்காக எழுந்து நடக்கவே முடியாத சிகா அக்கா எங்கே சென்றிருப்பார்? அவரை யாராவது கடத்தி விட்டார்களா? அல்லது உமாவும் பிரகாஷும் சேர்ந்து முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிட்டார்களா? என் மனதில் ஏகப்பட்ட கொடூரமான எண்ணங்கள் ஓடின. மீண்டும் சிகா அக்காவின் அறைக்குள் சென்று ஏதேனும் தடயம் கிடைக்கிறதா என்று தேடினேன். அப்போதுதான் என் கண்கள் அக்காவின் படுக்கைக்கு அருகில் இருந்த சைடு டேபிளை நோக்கின. அங்கே சிகா அக்கா எப்போதும் தன் உயிராக வைத்திருக்கும் ரமணன் மற்றும் பிரகாஷின் சிறுவயது புகைப்பட தளம் இருந்தது. அந்த புகைப்படத்திற்கு அடியில் ஒரு வெள்ளை காகிதம் மடித்து வைக்கப்பட்டிருப்பதை நான் கண்டேன். என் கைகள் நடுங்க அந்த காகிதத்தை எடுத்தேன். அது சிகா அக்கா தன் சொந்த கையால் மெதுவாக தட்டு தடுமாறி எழுதிய ஒரு கடிதம். அதை விரித்து படித்த போது என் காலடி மண் சரிந்து ஒட்டுமொத்த உலகமே என் கண் முன்னே இருண்டது போல் இருந்தது. அந்த கடிதத்தில் அப்படி என்ன எழுதியிருந்தது? சிகா அக்கா எங்கே சென்றார்? என் கைகளில் இருந்த அந்த வெள்ளை காகிதம் கனப்பது போல் இருந்தது. சிகா அக்காவின் தட்டு தடுமாறிய கையெழுத்தில் கண்ணீர் துளிகள் பட்டு லேசாக மை படர்ந்திருந்த அந்த வரிகள் என் இதயத்தை அறுத்தன. அன்புள்ள சாலினிக்கு உன்னுடைய அக்கா எழுதி கொள்வது, நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக போகிறேன்டா. உமா ஆசைப்பட்டபடியே நான் ஒரு முதியோர் இல்லத்திற்கு செல்கிறேன். என் உயிரான தம்பிகளுக்கு நான் இந்த உடம்போடு பாரமாக இருக்க விரும்பவில்லை. என் அலமாரியின் ரகசிய அறையில் ஒரு நீல நிற ஃபைல் இருக்கிறது. அதில் என் உயில் உள்ளது. என் சொந்த உழைப்பில் வந்த சொத்துக்கள், இந்த பங்களா, பிசினஸ், ஃபேக்டரி அனைத்தையும் என் 2 தம்பிகளுக்கும் சமமாக எழுதி கொடுத்து என் கையெழுத்தையும் போட்டுவிட்டேன். எனக்கு இந்த பாழாய் போன பணம் காசு எதுவும் தேவையில்லடா. என் தம்பிகளின் அன்பு மட்டும்தான் தேவைப்பட்டது. ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை. இந்த துரோக மாளிகையில் என்னை ஒரு மனித பிறவியாக மதித்து என் வியாதி காலத்திலும் கவனித்து கொண்ட ஒரே ஜீவன் நீதான் சாலினி. உனக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். அவர்கள் சொத்தோடு சந்தோஷமாக இருக்கட்டும். இப்படிக்கு உன் சிகா அக்கா. கடிதத்தை படித்து முடித்த அடுத்த கணமே என் கால்கள் பலம் இழந்து அக்கா என்று ஓவென்று கதறியபடியே தரையில் அமர்ந்தேன். ஒரு தெய்வத்தை போன்ற பெண்மணி அவமானம் தாங்காமல் இந்த வீட்டை விட்டு சென்று விட்டாரே. இரவு 9 மணி இருக்கும். ரமணனும் பிரகாஷ் அண்ணனும் வழக்கம் போல எந்த கவலையும் இல்லாமல் சிரித்து பேசிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தனர். வரவேற்பறையில் உமா சோபாவில் அமர்ந்திருக்க, நான் சிகா அக்காவின் கடிதத்தோடும் அந்த நீல நிற ஃபைலோடும் நடுவே ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருந்தேன். என்ன சாலினி, என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று ரமணன் சாதாரணமாக கேட்டான். நான் வார்த்தைகளால் பதில் சொல்லவில்லை. சிகா அக்காவின் கடிதத்தையும் அலமாரியில் இருந்து எடுத்த அந்த நீல நிற ஃபைலையும் அவர்கள் முன்னே இருந்த மேஜை மீது ஓங்கி தூக்கி எறிந்தேன். படிச்சு பாருங்க. உங்க அக்கா சொத்தை எல்லாம் உங்க 2 பேருக்கும் எழுதி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டே அனாதையா முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க என்று கத்தினேன். அக்கா வீட்டை விட்டு போய்விட்டார், சொத்தை எழுதி வைத்து விட்டார் என்ற வார்த்தைகளை கேட்ட அடுத்த கணமே ரமணன் மற்றும் பிரகாஷின் முகங்களில் கவலை வரவில்லை. மாறாக உமாவின் முகத்திலும் அந்த 2 தம்பிகளின் முகத்திலும் அலாதியான அசிங்கமான மகிழ்ச்சி தாண்டவமாடியது. பிரகாஷ் அந்த நீல நிற ஃபைலை ஆசையோடு கைகளில் அள்ளிக்கொண்டு, அப்பாடா, அவளாகவே போயிட்டா. இனிமே வீட்டுல எந்த பஞ்சாயத்தும் இல்லை. யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. கம்பெனி ஷேர்ல சொத்து எல்லாமே சட்டப்படி நம்ம கைக்கு வந்தாச்சு என்று பேராசை பித்து பிடித்தவன் போல மகிழ்ச்சியில் கத்தினான். உமாவும், நான் அப்பவே சொன்னேன்ல பிரகாஷ், அவ இங்க பாரமாத்தான் இருக்கான்னு, இப்போவாவது புத்தி வந்ததே என்று கொக்கரித்தாள். தன் அக்கா உயிருக்கு போராடிய நிலையை மறந்து சொத்து கிடைத்த மகிழ்ச்சியில் ஆடும் அந்த நரிகளையே நான் அருவருப்போடு பார்த்தேன். என் நெஞ்சில் இருந்த கோபம் இப்போது எரிமலையாக வெடித்தது. நிறுத்துங்க உங்க அசிங்கமான பேச்சை என்று நான் பங்களாவை அதிரும்படி கத்தினேன். என் சத்தத்தில் ரமணனும் பிரகாஷும் அதிர்ந்து போய் என்னை நோக்கினர். சாலினி, என்ன தைரியம் இருந்தா என் அண்ணனை எதிர்த்து பேசுவ? அக்கா சொத்தை எழுதி வச்சதுல உனக்கு என்ன நஷ்டம் என்று ரமணன் என் மீது பாய்ந்தான். ரமணன், இப்போவாவது உங்க பேராசை கண்ணை திறந்து பாருங்க. இந்த உயிலின் முழு விவரத்தையும் இந்த வீட்டின் நிஜமான உண்மையையும் உங்க முகத்துல அடிச்ச மாதிரி நான் சொல்றேன், கேளுங்க. நீங்க 2 பேரும் இப்போ கையில வச்சிருக்கிறீங்களே பல கோடி ரூபாய் சொத்து, இது உங்க அப்பாவோட பூர்வீக சொத்து இல்லை. இது முழுக்க முழுக்க சிகா அக்காவின் சொந்த உழைப்பு, அவங்களோட இரத்த சம்பாத்தியம் என்று நான் கராராக கூறினேன். இதை கேட்டதும் பிரகாஷின் முகம் வெளுத்தது. நீ என்ன உளர்ற சாலினி? இது எங்க அப்பா சேர்த்து வச்சது என்று உமா மழுப்ப முயன்றாள். வாயை மூடுங்க உமா அக்கா.
உங்க அப்பாவோடதுன்னு விஷத்தை கலந்து இந்த தம்பிகளை அனாதையாக்கினதே நீங்க தான். இவங்க அப்பா இருக்கும்போது வாடகை ஓட்டு வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த குடும்பம் இது. சிகா அக்கா ஒரு சாதாரண ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்து ராப்பகலா தூக்கத்தை தொலைச்சி தன் இளமையையும் ஆசைகளையும் கொன்னு உருவாக்கிய சாம்ராஜ்யம் இது. நீங்க 2 பேரும் வெறும் மரத்துல இருந்த பழத்தை தின்னவங்க. ஆனா அந்த மரத்துக்கு தன் ரத்தத்தையே தண்ணீர் ஊத்தி விதை போட்டதே அக்கா தான். அப்படிப்பட்ட அம்மாவை துரோகம் செஞ்சு படுத்த படுக்கையா இருக்கும்போது முதியோர் இல்லத்துக்கு போக வச்சிட்டீங்களே, நீங்கெல்லாம் மனுஷங்களா என்று நான் ஆவேசமாக கத்திய போது ரமணன் மற்றும் பிரகாஷின் முகத்தில் முதல் முறையாக ஒரு பலத்த இடியும் கராரான அதிர்ச்சியும் சொல்லனா அவமானமும் தெரிந்தது. தங்களின் பேராசை முகமூடி ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்ணால் கிழிக்கப்பட்டதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் ஆவேசமான வார்த்தைகளும் தேவகி பாட்டி உடைத்த கசப்பான உண்மைகளும் ரமணன் மற்றும் பிரகாஷ் அண்ணனின் நெஞ்சில் பலத்த அடியை கொடுத்திருந்தன. பேராசை எனும் இருளில் மூழ்கி இருந்த அந்த இரு தம்பிகளையும் தங்களின் குற்ற உணர்ச்சியின் பிடியிலேயே தவிக்க விட்டுவிட்டு நான் சிகா அக்காவை தேடும் முயற்சியில் இறங்கினேன். நான் நேராக நம் வீட்டு விசுவாசி வேலைக்காரி பார்வதியை தனியாக அழைத்து விசாரித்தேன். அவள் என் கைகளை பற்றி கொண்டு அழுதாள். அம்மா, சிகா அம்மா இந்த வீட்டை விட்டு போகும்போது யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு என் தலைமையில சத்தியம் வாங்கிட்டாங்கம்மா. அவங்க தான் வழக்கறிஞரை வரவழைச்சி ரகசியமா அந்த உயிலை எழுதினாங்க. அவங்க வழக்கமா ஆதரவற்றோருக்கும் முதியவர்களுக்கும் நன்கொடை வழங்கும் கருணை இல்லம் என்ற முதியோர் இல்லத்தோட முகவரி இதோ இருக்குங்கம்மா என்று ஒரு காகிதத்தை கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட நான் அந்த துரோக மாளிகையில் ஒரு நிமிடம் கூட நிற்க விரும்பாமல் மறுநாள் அதிகாலையிலேயே அந்த முதியோர் இல்லத்தை நோக்கி புறப்பட்டேன். நகரம் தாண்டி அமைதியான ஒரு கிராமத்து பின்னணியில் அந்த முதியோர் இல்லம் அமைந்திருந்தது. கார் அங்கே போய் நின்றதும் என் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. எழுந்து நிற்க கூட முடியாத என் அக்கா இந்த அந்நிய இடத்தில் எப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாரோ என்ற பதற்றத்துடன் உள்ளே ஓடினேன். ஆனால் அங்கே உள்ளே நுழைந்த எனக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே நான் கண்ட காட்சி என் கண்களையே என்னால் நம்ப முடியாமல் செய்தது. அங்கே சிகா அக்கா எந்த ஒரு மனிதரின் துணையும் இல்லாமல் தன் சொந்த கால்களில் மிக கம்பீரமாக நன்றாக நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தார். அவரது முகத்தில் பனி போன்ற புன்னகை வீசியது. அங்கிருந்த முதியவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்க அக்கா தன் வலது மற்றும் இடது கைகளை நன்றாக அசைத்து அவர்களுக்கு சுட சுட சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தார். அவரது பக்கவாதம் முழுமையாக குணமாகி இருந்தது. அக்கா என்று கதறியபடியே நான் ஓடி சென்று அவர்களை பலமாக கட்டி பிடித்து கொண்டேன். என் கண்ணீர் அவர்களது தோள்களை நனைத்தது. சிகா அக்கா அதிர்ச்சி அடையாமல் என்னை மென்மையாக தழுவி கொண்டார். ஷாலினி, நீ வருவேனே எனக்கு தெரியும்டா என்றார் கனிவோடு. நான் அவரிடம் இருந்து லேசாக விலகி ஆச்சரியமும் அழுகையும் கலந்த குரலில் கேட்டேன், அக்கா, நீங்க நல்லா ஆயிட்டீங்களா? உங்களால நடக்க முடியுது, கைகளை அசைக்க முடியுது. அப்படி இருந்தும் ஏன் அக்கா படுத்த படுக்கையா இருக்கிற மாதிரி பொய் சொன்னீங்க? ஏன் அந்த உயிலை எழுதி வச்சுட்டு இந்த அனாதை இல்லத்துக்கு ஓடி வந்தீங்க? எனக்கு எதையும் மறைக்காம சொல்லுங்க அக்கா. சிகா அக்கா கனிவோடு சிரித்து கொண்டே என் கண்களில் இருந்த கண்ணீரை தன் சேலை முனையால் துடைத்து விட்டார். பின்னர் என்னை அங்கிருந்த ஒரு மரத்தடி நிழலுக்கு அழைத்து சென்று அமர வைத்தார். ஷாலினி, உன் உண்மையான பாசமும் நீ ராப்பகலா செஞ்ச அன்பான கவனிப்பும் மருந்துகளும் என்னை ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முழுசா குணமாக்கிடுச்சுடா. என்னால அப்பவே எழுந்து நடக்க முடிஞ்சது என்றார். அப்புறம் ஏன் அக்கா மறைச்சிங்க? என் தம்பிகளோட நிஜமான முகத்தையும் அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்தோட ஆழத்தையும் நான் முழுசா அறிஞ்சுக்கத்தான் இன்னும் குணமடையாத ஒரு நோயாளி போல உங்க எல்லார் முன்னாடியும் நடிச்சேன். நான் படுத்த படுக்கையா கிடந்த அந்த 3 மாசத்துல என் தம்பிகள் ஒரு நாள் கூட என் முகத்தை பார்க்க வரல. என் சொத்துக்காகவும் உமாவின் பேச்சுக்காகவும் அவங்க என்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப துடிச்சதை என் காதாலேயே கேட்டேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, அந்த வீட்டில் இருப்பது மனிதர்கள் இல்லை, வெறும் பண பேய்கள். அக்கா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார். அதனால்தான் உயில் மூலமா அவங்க ஆசைப்பட்டபடியே அவங்களுக்கு தேவையான மொத்த சொத்தையும் பிசினஸையும் அவங்களுக்கே தூக்கி கொடுத்துட்டேன். எனக்கு அந்த துரோக மாளிகை இனிமே வேண்டாம் ஷாலினி. அங்க ஆடம்பரம் இருக்கிறது, ஆனால் உண்மையான பாசம் இல்லை. என் தம்பிகளுக்கு நான் பாரமாக இருக்க விரும்பல. நான் இனி என் வாழ்நாளை பாசத்திற்காக இயங்கும் இந்த அன்பு முதியோர்களோடு கழிக்க போகிறேன். அவங்களுக்கு சேவை செய்ய போகிறேன். அக்கா, அவங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இருக்காங்க, அவங்களை நீங்க சும்மா விடக்கூடாது அக்கா என்று நான் ஆத்திரப்பட்டேன். அக்கா என் கைகளை அமுக்கி, நான் என் தம்பிகளை முழு மனசோட மன்னிக்கிறேன் ஷாலினி. அதை நான் ஒரு அக்காவா செய்யல, அவங்களை 10 வயசுல இருந்து பெத்த தாயா வளர்த்த ஒரு தாயுள்ளத்தோடு அவங்களை நான் மன்னிக்கிறேன். ஒரு தாய் தன் பிள்ளைகள் துரோகம் செய்தாலும் அவங்களுக்கு நல்லதே தான் நினைப்பாள். இப்போ நீ கிளம்புடா.
உன் கணவன் ரமணன் உனக்காக காத்துட்டு இருப்பான். நீ அவனோடு நல்லபடியா வாழணும் என்று கூறி என்னை உடனே அங்கிருந்து கிளம்புமாறு கட்டளையிட்டார். தன் தம்பிகள் துரோகம் செய்தாலும் அவர்களை தாயாக மன்னித்துவிட்டு அனாதையாக முதியோர் இல்லத்தில் சேவை செய்யும் அந்த தெய்வத்தின் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டு கனத்த இதயத்தோடு நான் சென்னைக்கு திரும்ப கிளம்பினேன். சிகா அக்கா என்ற அந்த தெய்வத்தை கண்டுவிட்டு கனத்த இதயத்தோடும் கலங்கிய கண்களோடும் நான் மீண்டும் அந்த துரோக மாளிகைக்கு திரும்பினேன். நாட்கள் வாரங்கள் மாதங்களாக உருண்டோடின. சிகா அக்கா அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறிய பிறகு அந்த பிரம்மாண்ட பங்களாவில் இருந்த நிம்மதி, லட்சுமி, கடாட்சம் என எல்லாமே அவரோடு சேர்ந்து விடை பெற்று கொண்டன. அங்கே எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. மாறாக ஒரு சுடுகாட்டு மௌனம் மட்டுமே அந்த ஆடம்பர சுவர்களுக்குள் குடியேறி இருந்தது. அடுத்த சில மாதங்களிலேயே காலம் தன் கணக்குகளை எழுதத் தொடங்கியது. நாம் என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் என்ற கர்ம வினையின் கொடூர பலன் அந்த வீட்டை பலமாக தாக்க தொடங்கியது. முதலில் அந்த விதியின் சக்கரம் என் கணவர் ரமணனை நோக்கி திரும்பியது. ஒரு நாள் இரவு வழக்கம் போல பேராசையோடு பிசினஸ் பார்ட்டியை முடித்துவிட்டு அதிகப்படியான மது போதையில் அவன் காரை வேகமாக ஓட்டி வந்தான். பெருநகரத்தின் ஒரு பிரதான சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த அவனது ஆடம்பர கார் சாலையோர தடுப்பில் மோதி பயங்கரமாக விபத்துக்குள்ளானது. கார் சுக்குநூறாக நொறுங்கியது. விபத்து நடந்த இடத்திலேயே ரமணன் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டு பல வாரங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டான். அவன் உயிர் பிழைத்தான். ஆனால் மருத்துவமனை அவனுக்கு கொடுத்த அந்த இறுதி ரிப்போர்ட் அவனது ஆண்மையையும் அகந்தையையும் மொத்தமாக பொசுக்கியது. விபத்தில் அவனது இடுப்பு பகுதியிலும் உள் உறுப்புகளிலும் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக அவனால் இனி ஒருபோதும் அப்பாவாக முடியாது என்றும் எங்களுக்கு குழந்தை பிறக்கும் பாக்கியமே இல்லை என்றும் மருத்துவர்கள் கராராக கூறிவிட்டனர். வாரிசுக்காகவும் பணத்துக்காகவும் ஆடிய அவனது உலகமே ஒரு நொடியில் சுக்குநூறாக உடைந்தது. மறுபுறம் பேராசை பிடிச்ச நச்சு பாம்பான உமாவின் வாழ்க்கை வேறு ஒரு கோணத்தில் அவளது கர்மாவை அவளுக்கு காட்டியது. சிகா அக்காவின் உயில்படி சொத்துக்கள் மற்றும் பிசினஸின் பாதி பங்கு தன் கணவன் பிரகாஷ் பெயருக்கு வந்த பிறகும் அவளுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவளது பணத்தாசைக்கு எல்லையே இல்லை. பிரகாஷை விட பல மடங்கு பெரிய கோடீஸ்வர தொழிலதிபர் ஒருவன் அவளுக்கு பழக்கமாக உமாவின் பேராசை கண் அவன் மீது விழுந்தது. இறுதியில் அவளுக்கு பணத்தை கொடுத்த பிரகாஷை விட அதை விட அதிக பணம் வச்சிருக்கும் அந்த புதியவன் தான் முக்கியமாக தெரிந்தான். ஒரு நாள் விடிந்த போது அவள் பிரகாஷிற்கு விவாகரத்து நோட்டீஸை அனுப்பிவிட்டு தன் 3 மாத குழந்தையோடு அவனது சொத்துக்களையும் சுருட்டி கொண்டு அந்த புதியவனோடு ஓடிவிட்டாள். தான் உயிராக நினைத்த மனைவியே தனக்கு பணத்துக்காக துரோகம் செய்துவிட்டு ஓடிவிட்டாள் என்ற சோகத்தை தாங்க முடியாமல் பிரகாஷ் அண்ணன் மொத்தமாக உடைந்தான். அவன் தன் அறையிலேயே முடங்கி இரவும் பகலும் குடி பழக்கத்திற்கு அடிமையானான். சிகா அக்கா பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பல கோடி ரூபாய் பிசினஸை கவனிப்பதை கைவிட்டான். கம்பெனி நஷ்டத்தை நோக்கி சரிந்தது. ரமணனும் வீட்டில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் தன் ரத்தத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு வாரிசு இல்லையே, தன் தலைமுறை இதோடு முடிவடைந்து விட்டது என்ற ஏக்கத்தில் தினம் தினம் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டு செத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு மது போதையில் தள்ளாடியபடி அறைக்குள் வந்த ரமணன் திடீரென்று என் காலடியில் விழுந்து கதறி அழத் தொடங்கினான். ஷாலினி, என்னை மன்னிச்சிடு ஷாலினி. எனக்கு என் குழந்தை வேணும், என் வாரிசு வேணும். இந்த சொத்து சுகம் எல்லாம் எனக்கு இப்போ வெறும் குப்பையா தெரியுதுடா. ஆனா என்னால ஒரு நாளும் அப்பாவாக முடியாதுன்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்களே, நான் என்ன பாவம் செஞ்சேன் ஷாலினி என்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதான். நான் அவனது கண்ணீரை கண்டு உருகவில்லை. மாறாக அவனது கண்களை நேராக தீர்க்கமாக பார்த்து சொன்னேன், ரமணன், கடவுள் உங்களுக்கு சரியான துல்லியமான தண்டனை தான் கொடுத்திருக்கிறார். இதில் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை. 10 வயதில் இருந்து தன் இளமை ஆசை எல்லாத்தையும் கொன்னு உங்களை பெத்த தாயா இருந்து வளர்த்த சிகா அக்காவுக்கு துரோகம் செஞ்சீங்களே. உமாவின் பேச்சை கேட்டு அவங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனீங்களே. அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்து அதை வளர்க்கும் பாக்கியத்தை தந்திருந்தால் உங்களுக்கும் அந்த பாசத்தின் அருமை தெரியாமல் போயிருக்கும். உங்க வயதான காலத்துல நீங்க சிகா அக்காவுக்கு செஞ்ச அதே துரோகத்தை அந்த குழந்தை உங்களுக்கும் செய்யக்கூடாது என்றுதான் இயற்கையும் கடவுளும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்த அந்த தந்தை என்ற பாக்கியத்தையே மொத்தமாக பறிச்சிட்டாங்க. இது நீங்க தேடிக்கிட்ட கர்மா ரமணன் என்றேன் ஆவேசமாக. என் வார்த்தைகள் அவனது நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. தான் செய்த பாவத்தின் கொடூரத்தை உணர்ந்து ரமணன் தன் முகத்தை மூடிக்கொண்டு தரையில் விழுந்து தேம்பி தேம்பி அழுதான். துரோகத்தின் பலன் எவ்வளவு கொடூரமானது என்பதை அந்த மாளிகை அன்று மிக தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தது. என் வார்த்தைகள் அன்று ரமணனின் ஆத்மாவை உலுக்கி இருந்தது. பேராசை என்னும் போதை
தெளிந்து நான் செய்த பாவங்களின் கொடூரத்தை அவன் முழுமையாக உணர்ந்து கொண்டான். அடுத்த சில நாட்கள் அவன் சாப்பாடு தூக்கம் அனைத்தையும் தொலைத்துவிட்டு ஒரு குற்றவாளியைப் போல தன் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். ஒரு நாள் விடியற்காலை அவன் கண்கள் வீங்கி முகம் வெளுத்த நிலையில் என் கைகளை பற்றி கொண்டான். சாலினி, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. பணத்தாசையில இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே தந்து வளர்த்த என் தெய்வத்தையே மறந்துட்டேன். அண்ணனும் நானும் பெத்த தாய்க்கு துரோகம் செஞ்ச பாதகர்களா நிக்கிறோம். அக்கா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல சாலினி, தயவு செஞ்சு என்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போடா. நான் அவங்க காலில் விழுந்து என் பாவம் தீர மன்னிப்பு கேட்கணும். அவங்க உதைச்சாலும் வாங்கிக்கிறேன். ஆனா அவங்களை பார்க்காம என்னால வாழ முடியாதுடா என்று ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதான். மறுபுறம் பிரகாஷ் அண்ணனும் குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டு தன் தவறை உணர்ந்து சிகா அக்காவின் பழைய புகைப்படத்தை கைகளில் பிடித்து கொண்டு மௌனமாக அழுது கொண்டிருந்தார். இந்த இரு தம்பிகளின் உண்மையான மனதையும் உடைந்த நிலையையும் பார்த்த பிறகு இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் நினைத்தேன். அன்றே மதியம் நான் ரமணன் மற்றும் பிரகாஷ் அண்ணன் இருவரையும் காரில் ஏற்றிக்கொண்டு சிகா அக்கா இருக்கும் கருணை இல்லம் முதியோர் இல்லத்திற்கு அழைத்து சென்றேன். கார் அந்த கிராமத்து எல்லையை தாண்டி இல்லத்திற்குள் நுழைந்த போது இரு தம்பிகளின் உடம்பும் பயத்தால் நடுங்க தொடங்கியது. நாங்கள் உள்ளே நுழைந்த போது சிகா அக்கா அங்கிருந்த ஒரு பெரிய அரச மரத்தடி நிழலில் அமர்ந்து ஆதரவற்ற சில முதியவர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். அவரோடு சேர்ந்து அந்த மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அக்காவை கண்ட அடுத்த கணமே இந்த சென்னை நகரமே வியந்து பார்த்த அந்த இரண்டு மிகப்பெரிய தொழிலதிபர்களும் தங்களின் சொத்து சுகம் கர்வம் அந்தஸ்து என எல்லாவற்றையும் அந்த நொடியில் இழந்து ஓடி சென்று சிகா அக்காவின் காலடியில் விழுந்து அப்படியே சரிந்தார்கள். அக்கா என்று பிரகாசும் ரமணனும் அக்காவின் பாதங்களை வாரி அணைத்து கொண்டு தங்களின் நெஞ்சில் தேங்கி கிடந்த ஒட்டுமொத்த வலியையும் அழுகையாக வெளிப்படுத்தினார்கள். எங்களை மன்னிச்சிடு அக்கா, நாங்க பண பேயா மாறி உனக்கு துரோகம் செஞ்சிட்டோம். உன்னோட உழைப்புல வாழ்ந்துட்டு உனக்கே வஞ்சகம் செஞ்ச எங்களை இந்த சாட்டையால அடி அக்கா. ஆனா இப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு வந்துடாத. அந்த பாலா போன பங்களா இப்போ சுடுகாடா கிடக்கு அக்கா. எங்களோட அன்பு இல்லம் வீட்டுக்கு திரும்ப வா அக்கா என்று இரு தம்பிகளும் தங்களின் கண்ணீரால் சிகா அக்காவின் பாதங்களை கழுவினார்கள். தம்பிகளின் இந்த கதறலை கண்டதும் சிகா அக்காவின் தாயுள்ளம் உருகியது. அவர் உடனே கீழே குனிந்து தன் இரு கைகளாலும் பிரகாசையும் ரமணனையும் தூக்கி தன் மார்போடு வாரி அணைத்து கொண்டார். தம்பிகளின் தலைமுடியை கோதி தங்களின் சேலை முனையால் அவர்களின் கண்ணீரை துடைத்து விட்டார். நான் உங்களை அன்னைக்கே மன்னிச்சிட்டேன்டா. ஒரு தாய் தன் பிள்ளைகள் பசி அறியாமல் வளர்க்கத்தான் நினைப்பாளே தவிர அவங்க மேல கோபத்தை வச்சுக்க மாட்டாள். நீங்க உங்க தவறை உணர்ந்ததே இந்த அக்காவுக்கு கிடைச்ச ஆக பெரிய நிம்மதிடா என்று கனிவோடு கூறினார். அப்படி என்றால் வீட்டுக்கு கிளம்பு அக்கா என்று ரமணன் ஆசையோடு அக்கா கைகளை பற்றினான். ஆனால் சிகா அக்கா கனிவோடு புன்னகைத்து தன் கைகளை மெதுவாக விலக்கி கொண்டார். இல்லை ரமணன், நான் அந்த வீட்டுக்கு இனிமே வரமாட்டேன்டா. அது உங்க வீடு. அங்கே நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும். எனக்கு இந்த முதியோர் இல்லத்துல கிடைக்கிற அமைதியும் இந்த ஆதரவற்ற மனிதர்களுக்கு சேவை செய்யறதுல கிடைக்கிற சந்தோஷமும் அந்த ஆடம்பர மாளிகையில கிடைக்காதுடா. நான் என் வாழ்நாளில் மீதி பகுதியை இங்கேயே கழிக்க முடிவு பண்ணிட்டேன். இது என் சுய விருப்பம்டா. இதை நீங்க தடுக்க கூடாது என்று தாயன்போடு ஆனால் மிக உறுதியாக மறுத்துவிட்டார். அக்கா எங்களுடன் அந்த துரோக மாளிகைக்கு திரும்ப வரவில்லை என்றாலும் அன்றுடன் என் கணவனின் பேராசையும் கர்வமும் அகந்தையும் மொத்தமாக அழிந்து போயின. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை அவர்கள் இருவரும் சிகா அக்காவின் தியாகத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டனர். இப்போது ரமணனும் பிரகாஷ் அண்ணனும் வாரம் ஒரு முறை தவறாமல் இந்த முதியோர் இல்லத்திற்கு வருகிறார்கள். இல்லத்தின் ஒட்டுமொத்த பராமரிப்பு செலவையும் தங்களின் சொந்த பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு சிகா அக்காவின் வழிகாட்டுதலின்படி ஏழைகளுக்கு உதவி வருகிறார்கள். தங்களின் கடந்த கால தவறுக்கு தண்டனையாக இன்றும் அக்காவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாச போராட்டத்தில் சிகா அக்கா என்ற தாய்மை தோற்கடிக்கவில்லை. தன் தம்பிகளின் பேராசையை வென்று அவர்களுக்கு மனித நேயத்தை ஊட்டி மன்னிப்பின் மகத்துவத்தால் கம்பீரமாக வென்று நின்றாள். அன்பான வாசகர்களே, தன் தம்பிகளுக்கு பாசம் மற்றும் கர்மாவின் மூலம் பாடம் புகட்டிய சிகா அக்கா அவர்கள் முழுமையாக திருந்திய பிறகும் மீண்டும் அந்த ஆடம்பர வீட்டுக்கு செல்லாமல் முதியோர் இல்லத்திலேயே தங்கி சேவை செய்வது சரியா? அக்கா மீண்டும் தன் தம்பிகளின் வீட்டிற்கு திரும்பி இருக்க வேண்டுமா இல்லையா? உங்கள் மேலான பதிலை கமெண்டில் கூறுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.